கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். விசேஷ விதமாக எங்களுடைய அழைப்பினை ஏற்று நெற்றிகளில் அடையாளம் என்கிற தலைப்பின் கீழாக ஆண்டவருடைய மகத்துவமான சத்தியங்களை தெரிந்து கொள்ளும்படி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு காணொளி மூலமாக பாடம் கேட்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் மறுபடியுமாக அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம தொடர்ந்து ஆண்டவருடைய சத்தியங்கள் கூட அனைவரும் தொடர்ந்து பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் நீங்கள் நோட்டீஸ் பார்த்துருப்பீங்க. நோட்டீஸில் ஒரு கேள்வி போட்டிருந்தோம், ஒரு தலைப்போட, நெற்றிகளில் அடையாளம் அப்படின்றது தலைப்பு. என்ன கேள்வின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஆண்டவருடைய தீர்மானம், இதுவரை கண்டிராத கேட்டிராத ஒரு முக்கியமான அடையாளம் காண வாரின்னு சொல்லி நம்ம போட்டிருந்தோம் இல்லையா? அப்போது இந்த ஒரு பகுதி எங்கே இருக்குன்றது கவனிக்கும் பொழுது பாருங்கள், வேதாகமத்தில் 2 முக்கியமான புஸ்தகத்தினுடைய பகுதிகள் இருக்குது. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அதில் புதிய ஏற்பாடு புஸ்தகத்தில் மிகவும் விசேஷமான ஒரு புஸ்தகம் சொல்லி எதை சொல்லலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம். உடனே மற்ற புஸ்தகங்கள் இல்லையான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஃப்யூச்சர், எதிர்காலத்தை குறித்து நிறைய காரியங்கள் பார்த்திங்கன்னா அதில் நமக்கு துல்லியமாக சொல்லப்பட்டிருக்குது. மற்ற புஸ்தகங்களை சொல்லியிருந்தா கூட வெளிப்படுத்தின விசேஷத்தில் இன்னும் துல்லியமாக காரியங்களை விளக்கி காமிச்சிருக்கார் நம்மக்கிட்ட. அதனால் அது வெளிப்படுத்தின விசேஷம் அப்படின்றத அங்கே சொல்லி காமிச்சார். அதே மாதிரி பழைய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு 39 புஸ்தகங்கள் இருக்குன்றது நமக்கு தெரியும். அதில் பழைய ஏற்பாட்டின் வெளிப்படுத்தின விசேஷம் அப்படின்னு சொல்லி எந்த புஸ்தகத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம். இதுதான் பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய எதிர்காலம், ஃப்யூச்சர் இருக்கு இல்லையா? ஃப்யூச்சர்னு சொல்லும் பொழுது உலகம் யோசிக்கிற மாதிரி எதிர்காலம் கிடையாது. நம்முடைய வேதாகமத்தில் உலகத்துக்குள்ளாக அடுத்தடுத்து என்னென்ன நடக்கப் போகுது அப்படின்றத மிகவும் துல்லியமாக நம்முடைய ஆண்டவர்னு சொல்லி காமிச்சிருக்கார். அதனால் உலகத்தினுடைய காரியங்களுக்குள்ளாக வேதாகமத்தை என்ன பண்ணக்கூடாதுன்னா சம்மந்தப்படுத்தக்கூடாது. வேதாகம் சம்மந்தப்படுத்துச்சு அப்படின்னா நம்ம அதை கவனிக்கணும். புரிஞ்சுங்களா? இதுதான் பேசிக் ரூல். அப்போ இந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை குறித்து ஒரு சில அறிமுகங்கள் நமக்கு தேவைப்படுது. சரிங்களா? அந்த வகையில் கவனிக்கும் பொழுது இந்த ஒரு எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எழுதினது யார் சரி பார்த்தீங்கன்னா, எசேக்கியேல் தீர்க்கதரிசி தான் அப்படின்றது புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும். எசேக்கியேல் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லி கவனிக்கும் பொழுது, காட் இஸ் ஸ்ட்ராங், தேவன் வல்லமையுள்ளவர், தேவன் பலப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தங்களை அதை வாசிக்கும் பொழுதே நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? நம்பர் 1. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி இவர் ஒரு ஆசாரியன். எருசலேமில் இஸ்ரேலில் ஆண்டவருக்காக பக்தி வைராகியமாக வாழ்ந்த ஒரு ஆசாரியன். அந்த டைமில் தான் இந்த உலகத்தில் இருந்த மிகப்பெரிய ராஜ்யம் அந்த டைமில் பாபிலோன் ராஜ்யம். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எகிப்தின் ராஜ்யம், அசீரியன் ராஜ்யம் இவங்களாம் இருந்திருக்கிறாங்க. ஆனால் வேதாகமத்துக்குள்ளாக குறிப்பாக நம்முடைய ஆண்டவர் சொன்ன 4 முக்கியமான ராஜ்யங்களில் முதல் ராஜ்யம்தான் பாபிலோன் ராஜ்யம். நமக்கு தெரியும். 2வது ராஜ்யம் மேதோ பெர்ஷிய ராஜ்யம், 3வது ராஜ்யம் கிரேக்க ராஜ்யம், 4வது ராஜ்யம் ரோம ராஜ்யம், 5வது ராஜ்யம் நம்முடைய ஆண்டவருடைய ராஜ்யம். சரிங்களா? வெயிட் பண்ணுங்க, வரப்போகுது. அப்போது இந்த 4 ராஜ்யங்களில் முதலாவது ராஜ்யமாகிய பாபிலோன் ராஜ்யம் இருந்துச்சு. அதனுடைய முக்கியமான ஒரு ராஜா தான் நேபுகாத் நேச்சர் சொல்லக்கூடிய ஒரு ராஜா. அவர் எருசலேம் மேலே 4 முறை என்ன பண்ணார்னா படையெடுத்தார், அட்டாக் பண்ணார். அதில் முதல் அட்டாக்கில் சிறைபிடிச்சு போயிட்டார் சில பேரை. யாரை சிறைபிடிச்சு போயிட்டார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தானியேல் தீர்க்கதரிசி அவருடைய 3 நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், இவங்களை சிறைபிடிச்சு போயிட்டார். இது அவருடைய முதலாவது ஆளுகையில் நடந்த சம்பவம். நேபுகாத் நேச்சருடைய முதலாவது ஆளுகையில் நடந்த சம்பவம். 2வது அட்டாக் பண்ணுறாரு. 2வது அட்டாக்கில் தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் யோவாக்கின் அந்த ராஜாவை என்ன பண்ணிட்டார்னா சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டார். சரிங்களா? அப்போது இந்த சம்பவங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் வேத வசனத்தில் வாசிக்க முடியும். சரிங்களா? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, தானியேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. தானியேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கிம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோன் ராஜாவாகிய
நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். பார்த்தீங்களா, இது வந்து வருஷம் வந்து 605 BC. எல்லாமே துல்லியமாக இருக்குது. அதான் ஆச்சரியம், அதான் நமக்கு விசேஷமான ஒரு வைராகியத்தை கொடுக்கும். சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் அட்டாக். ஸோ அது பாருங்கள், எரேமியாவில் 52ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிக்கலாம். எரேமியா 52ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நேபுகாத் நேச்சார் சிறைபிடித்து போன ஜனங்களின் தொகை எவ்வளவு என்றால் 7ஆம் வருஷத்தில் 3023 யூதரும். பார்த்தீங்களா, இந்த 7ஆம் வருஷம் யாருதுன்னா நேபுகாத் நேச்சர்து. அதில் தான் எசேக்கியேலையும் யோவாக்கீம் சொல்லக்கூடிய ராஜாவையும் சில யூதர்களையும் அவர் சிறைபிடிச்சிட்டு போனார். புரிஞ்சுங்களா, இது வந்து 597 BC. ஸோ இப்படி வந்து ரெண்டாவது அட்டாக் பற்றி பேசியிருக்காரு. இன்னும் 2 அட்டாக் இருக்குது, நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ந்து கவனிங்க. ஸோ அப்போ இந்த ரெண்டாவது அட்டாக்கில் எசேக்கியேலை பிடிச்சிட்டு போய் எங்கே வச்சிட்டாருன்னா பாபிலோன், அங்கே போய் அவரை சிறை வச்சிட்டார். இந்த பாபிலோன் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பிக்சர் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இங்கே இஸ்ரேல் இருக்கும், அப்படியே மேலே போனீங்கன்னா இந்த சைடில் என்ன இருக்குன்னா பாபிலோன் இருக்கும். சரிங்களா, அப்போ எசேக்கியேல் இங்கேருந்து அங்கே போயிட்டார். அப்போ இந்த சூழ்நிலையில் தான் எசேக்கியேலுக்கு வந்து அநேக தரிசனங்கள்லாம் காமிக்கப்பட்டு உண்மைகள்லாம் சொல்லப்பட்டு அவர் எழுதி காமிச்சான்றது பேசிக் அடிப்படை. சரிங்களா, இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்முடைய பாடம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்தில் இருக்குது. நல்லா கூர்ந்து கவனிச்சுட்டு வாங்க, ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கொடுத்துருக்காரு. 9ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அப்போ இந்த 9ஆம் அதிகாரம் போகிறதுக்கு முன்னாடி 8ஆம் அதிகாரம் நம்ம போகணும். ஏன் போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிகாரம் முழுவதுமாக ஜட்ஜ்மெண்ட், பனிஷ்மெண்ட் பற்றி அங்கே பேசியிருப்பார். பனிஷ்மெண்ட் தான் கம்ப்ளீட்டாக அங்கே 9ஆம் அதிகாரத்தில். அப்போது இந்த பனிஷ்மெண்ட் ஏன் அப்படின்னு தெரியணும் இல்லையா? தெரியணும்னா அவங்க ஏதோ ஒரு தவறுகளை செய்திருக்கிறாங்க. அது என்ன தவறுகள் அப்படின்றது தான் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு டீட்டெயிலாக பேசியிருப்பார். அதனால தான் பரலோகத்தின் தேவன் பரமபிதா என்ன பண்ணாருன்னா எசேக்கியேலை கூப்பிட்டுட்டு என்ன பண்ணார்னா, நீங்கள் வாங்க சில காரியங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லி அவர் சொன்னார். அந்த காரியங்கள் தான் 8ஆம் அதிகாரத்தில் இருக்கும். சரிங்களா, அப்போ அதில் நம்ம உள்ளே போகும் பொழுது இந்த இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்டை, ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கிக்கிறதுக்காக இந்த ஜனங்கள் என்னெல்லாம் தவறுகள் பண்ணாங்க அப்படின்றத புரிஞ்சிக்க முடியும். புரிஞ்சுங்களா, இதுதான் பேக்ரவுண்ட். இப்போ வாசிக்கலாமா? பாருங்கள், எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 6ஆம் வருஷத்து 6ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் என் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் யூதாவின் மூப்பர்கள் எனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற போதும் கர்த்தராகிய ஆண்டவருடைய கரம் அங்கே என்மேல் அமர்ந்தது. அப்பொழுது இதோ அக்கினி சாயலாய் தோன்றுகிற ஒருவரை கண்டேன். அவருடைய இடுப்புக்கு கீழெல்லாம் அக்கினியும் அவருடைய இடுப்புக்கு மேலெல்லாம் சொகுசாவை போல் பிரகாசிக்கிற சாயலுமாய் இருந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பரலோகத்தின் தேவனுடைய மகிமையை குறித்து பேசியிருக்கிறாங்க. ஸோ இதில் ரொம்ப ஆச்சரியமான பலமுள்ள உண்மைகள் நம்ம ஆண்டவருக்கு சித்தமானால் பின்னாடி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ எசேக்கியேல் கிட்ட அங்கே ஆலயத்தில் நடக்கக்கூடிய தவறுகளை காமிக்க போகிறார். சரிங்களா, படிங்க தொடர்ந்து. 3ஆம் வசனம். கைபோல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமையரை பிடித்து என்னை தூக்கினார். ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கு நடுவே கொண்டு போய் தேவ தரிசனத்திலே என்னை எருசலேமில் வடதிசைக்கு எதிரான உள்வாசலின் நடையிலே விட்டார். அங்கே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது. பார்த்தீங்களா, அப்போது இந்த எருசலேமில் தேவாலயம் இருக்குது. அப்போ அதோட உள்வாசலில் போய் நிற்க வச்சுட்டாங்களாம். யாரை? எசேக்கியேலை. என்ன கவனிக்கிறாரு? என்ன ஆண்டவர் சொல்லு வந்தாரோ அதை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க? விக்கிரகம், அதனுடைய ஸ்தானம் இருக்குது. அப்போது இந்த எருசலேமில் கர்த்தருடைய ஆலயம் இருக்குது. அப்போது அந்த ஆலயத்துடைய நடையில் நிற்கும் பொழுது அங்கே இவங்க என்ன ஏற்படுத்தி வச்சுருக்காங்களாம்? விக்கிரகத்துக்கு ஒரு ஸ்தானம், ஒரு இடத்தை ரெடி பண்ணி வச்சிருக்காங்களாம். இது எவ்வளவு பெரிய மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். அடுத்தது 4ஆம் வசனம். இதோ நான் பள்ளத்தாக்கிலே கண்டிருந்த தரிசனத்துக்கு சரியாக இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை அங்கே விலகினது. அவர் என்னை பார்த்து, மனுபுத்திரனே, உன் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார் என்றார். அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார்த்தேன். இதோ பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே பார்த்தேன். நடையிலே எரிச்சல் உண்டாக்குகிற அந்த விக்கிரகம் இருந்தது. பாத்தீங்களா? இப்ப என்ன காமிக்கிறாங்க?
அங்கே ஒரு விக்கிரகம் இருந்தது. அப்போ முதல்ல விக்கிரகத்துக்கான ஒரு இடம், அப்புறம் பார்த்தீங்கன்னா விக்கிரகம் அங்கே இருந்தது அப்படின்றத அங்கே காமிச்சிட்டாங்க. சரிங்களா? பாருங்க, தொடர்ந்து படிங்க. 6ஆம் வசனம், அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? பார்த்தீங்களா? இது எருசலேம் தேவாலயம். அப்போ அது சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடங்கள் இதெல்லாம் அங்கே பேசிட்டு வரார். அப்படி வரும்பொழுது அந்த ஆலயத்துக்குள்ளாக இவ்வளோ பெரிய அருவருப்புகளை செய்கிறாங்களே ஜனங்கள், நீங்கள் கவனிங்க அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? படிங்க. இதிலும் அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பாய் என்று சொல்லி என்னை பிரகாரத்தின் வாசலுக்கு கொண்டு போனார். பார்த்தீங்களா? இப்போ எங்கே போயிட்டாங்க? பிரகாரத்தின் வாசலுக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்போ இதெல்லாம் நமக்கு மைண்டில் இது வரணும். எருசலேம் தேவாலயம் அதில் கூட ஒவ்வொரு பகுதிகளாக காமிச்சிட்டு வராங்க. சரிங்களா? அப்பொழுது இதோ சுவரில் ஒரு துவாரத்தை கண்டேன். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ சுவரிலே துவாரமிடு என்றார். நான் சுவரிலே துவாரமிட்ட போது இதோ ஒரு வாசல் இருந்தது. அவர் என்னை பார்த்து, நீ உள்ளே போய் அவர்களை இங்கே செய்கிற கொடிய அருவருப்புகளை பார் என்றார். பார்த்தீங்களா? பிரகாரம் இருக்குது, அதில் ஒரு ஓட்டை போட்டு உள்ளே கவனிங்க அப்படின்னு சொல்கிறார். உள்ளே கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க சித்திரம் வரைஞ்சி வச்சுருக்காங்களாம், பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. படிங்க. 10ஆம் வசனம், நான் உள்ளே போய் பார்த்தபோது இதோ சகலவித ஊரும் பிராணிகளும் அருவருப்பான மிருகங்களும் ஆகிய இவைகளின் சொரூபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரகங்களும் சுவரில் சுற்றிலும் சித்திரம் தீர்த்தப்பட்டிருந்தன. பார்த்தீங்களா? உண்மையான பரிசுத்தமான ஜீவன் உள்ள தேவன். அப்போ அவரை வணங்கக்கூடிய, அவரை தெரிந்து கொண்டு வணங்கக்கூடிய, ஆராதிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்கள் தான் இந்த இஸ்ரேல் ஜனங்கள், எருசலேம் ஜனங்கள். ஆனால் அவனுடைய இருதயங்கள் எங்கே போயிடுச்சு பார்த்தீங்களா? அங்கே ஊரும் பிராணிகள், மிருகங்கள், இதோடைய சித்திரத்தை அந்த ஒரு வரைபடத்தை பண்ணியிருக்காங்கன்னா வரைஞ்சி வச்சுருக்காங்களாம். அப்போ அந்த இருதயம் எதை அதிகமாக விரும்புது? ஜீவனுள்ள தேவனுடைய காரியங்களை விரும்பாமல் தன்னுடைய மனம் போன போக்கில் உயிர் அல்லாத காரியங்கள், புரிஞ்சுங்களா? உயிர் அல்லாத காரியத்துக்கு உயிர் கொடுத்து வரைஞ்சி வச்சிருக்காங்களாம். இது அருவருப்பு இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. புரிஞ்சுங்களா? பாருங்க, இது எத்தனாவது மிஸ்டேக்கு? 3வது மிஸ்டேக். அப்போ முதல்ல விக்கிரகத்துக்கு ஒரு ஸ்நானம், நம்பர் 1. 2வது விக்கிரகமே அங்கே இருந்துச்சு. 3வது பெயிண்டிங். புரிஞ்சுங்களா? இப்போ 4வது மிஸ்டேக் பாருங்க. அதிலே 14ஆம் வசனம் வாசிக்கலாம். 14ஆம் வசனம், என்னை கர்த்தருடைய ஆலயத்துக்கு வடக்கு வாசலின் நடையிலே கொண்டு போனார். இதோ அங்கே தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்திருந்தார்கள். பார்த்தீங்களா? இப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு கொண்டு போய் காமிக்கும் பொழுது தம்மூசுக்காக ஸ்திரீகள் அழுது கொண்டிருக்கிறார்கள். இது பாவம் இல்லையா? இது அருவருப்பு இல்லையா அப்படின்னு கேட்குறாராம். அது என்ன தம்மூஸ் அப்படின்னு கவனிக்கும் பொழுது நீங்கள் இன்டர்நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளக்கம் கிடைச்சிடும். பாபிலோனிய கடவுள் தான் இந்த தம்மூஸ். அப்போது இதுக்கு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, பாபிலோன் மக்கள் ரெகுலராக ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்களாம், ஜூன் ஜூலையில் கொண்டாடுவாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கடவுள் செத்து போயிடுச்சு. ஆனால் அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க அழுவாங்களாம். அப்போது ஒரு மனிதனை கடவுளாக ஏற்படுத்தி அவர் செத்து போனதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா அவரை நினைவு கூறும்படியாக வருஷம் வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்களாம். அந்த மாதிரி இவங்களும் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. யார்? இஸ்ரேல் ஜனங்கள். அப்போது அங்கே இருக்கக்கூடிய பாபிலோன் மக்கள் பண்ணுறது மாதிரி இவங்க எங்கேருந்து பண்ணுறாங்க? நல்லா கவனிங்க. எசேக்கியேல் எங்கே இருக்காரு? பாபிலோனில். புரிஞ்சுங்களா? மிஸ்டேக் எங்கே நடக்குது? எருசலேமில் நடக்குது. அப்போது எசேக்கியேலை தரிசனத்தில் அங்கே கொண்டு போனார். அப்போ அங்கே நடக்கக்கூடிய காரியங்கள் தான் எசேக்கியேல் பார்க்குறார். அப்போது இந்த பாபிலோன் மக்கள் பண்ணுறது மாதிரியே உலக பிரகாரமாக ஜீவன் அல்லாத காரியங்களுக்கு இஸ்ரேல் ஜனங்கள் எருசலேமில் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. இது அருவருப்பு இல்லையா அப்படின்றார். சரிங்களா? அடுத்து 16ஆம் வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே. பாத்தீங்களா? இந்த இடத்த நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவிலே அப்படின்றாங்க. ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய கீழ் திசைக்கும். பாத்தீங்களா? ஏறக்குறைய 25 அங்க ஆட்கள் நிற்கிறாங்க. சரிங்களா? நின்று என்ன பண்றாங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லா கவனிங்க, படிங்க.
தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும். பாருங்க, முதுகு என்ன பண்றாங்கன்னா கர்த்தருடைய ஆலயத்துக்கு காமிச்சாங்களாம். இதுதான் முதுகுன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க, இந்த முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்ன பண்றாங்கன்னா காமிக்கிறாங்க. ஆனா இங்க முகம் இருக்குல்ல, ஃப்ரண்ட்ல முகத்தை எங்க காமிக்கிறாங்க? தங்கள் முகத்தை கீழ்திசைக்கும் நேராக திருப்பினவர்களுமாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். பாத்தீங்களா? இத பொதுவாக ஒரு வார்த்தையில புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கர்த்தருடைய ஆலயத்துல நின்றுட்டு சூரியன் நமஸ்காரம் பண்றாங்களாம். இது எவ்வளவு பெரிய அருவருப்பு அப்படின்னா, இதெல்லாம் புரிஞ்சுக்க சொல்றார். இன்னைக்கு உலகத்துக்குள்ள நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள், நம்முடைய நண்பர்கள், சகோதரர்கள், அவங்க மத்தியில் நடக்கக்கூடிய தவறுகளை அவர் சுட்டி காமிச்சிருக்கார் ஆவிக்கிற வகையில். அப்போ எங்க இருந்து எந்த மிஸ்டேக் பண்றீங்க தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறாரு. இவ்வளவு பரிசுத்தமான தெய்வீகமான பிரமாணங்களை வாங்கிட்டு நீங்க முதுகை என காமிச்சு முகத்தை சூரியனுக்கு காமிக்கிறீங்களே, இது நியாயமா அப்படின்னு கேட்கிறாரு. சரிங்களா, படிங்க 17ஆம் வசனம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டாயா? இங்கே யூதா வம்சத்தார் செய்கிற அருவருப்புகள் அற்பமான காரியமா? பாத்தீங்களா, இது அற்பமான காரியமா, எவ்வளோ மோசமான காரியங்கள் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாரு. ஆனா ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க பாத்தீங்களா, அருவருப்பானவைகள், அபாமினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவார். சரிங்களா, படிங்க. அவர்கள் தேசத்தை கொடுமையினால் நிரப்பி என்னை அடிக்கடி கோபமூட்டுகிறார்கள். இதோ அவர்கள் திராட்சை கிளையை தங்கள் நாசிக்கு நேராக பிடிக்கிறார்கள். பாத்தீங்களா, அடுத்து ஒன்று சொல்றாரு. அப்ப 6வது மிஸ்டேக் உள்ள வந்துருச்சு. சரிங்களா, என்ன சொல்றாருன்னா, அவர்கள் திராட்சை கிளையை தங்களுடைய நாசிக்கு நேராக பிடிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. உதாரணத்துக்கு பாருங்க, இதான் திராட்சை கிளை வச்சுக்கோங்களேன். என்ன பண்றாங்களா, நாசிக்கு நேராக பிடிக்கிறாங்களாம். அப்போ எதை ஸ்மெல் பண்றாங்க? அவங்க திராட்சை செடியை ஸ்மெல் பண்றாங்கன்னு சொல்றாரு. என்ன அர்த்தம் சரி பார்த்தீங்கன்னா, நம்முடைய வேதாமத்தில் இந்த திராட்சை செடி, திராட்சை மரம் எதை அடையாளப்படுத்தும் சரி கவனிக்கும் பொழுது பிளஸ்ஸிங், ஆசீர்வாதம். எப்படி சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா நிறைய அர்த்தங்கள் உங்களுக்கே தெரியும். இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்தை வேவு பார்க்க போனாங்க இல்லையா, என்ன கொண்டு வந்தாங்க? திராட்சை குலைகளை கொண்டு வந்தாங்க, நமக்கு தெரியும். அந்த மாதிரி நிறைய வசனங்கள் இருக்குது இல்லையா. அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எப்பொழுதுமே லைஃப்ல பிளஸ்ஸிங் பிளஸ்ஸிங் பிளஸ்ஸிங், ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், அதையே ஸ்மெல் பண்ணி அதுவே உயிர் மூச்சாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களா, அவங்களுக்கு தான் தண்டனை அப்படின்னு சொல்றார். அப்போ நம்முடைய ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பிளஸ்ஸிங் என்ன? இந்த உலகத்திலிருந்து நம்மளை மீட்டு பரலோக ராஜ்யத்தில் ராஜாக்களா உட்காரிக்க போறாரு. இந்த மாதிரி எவ்வளோ பிளஸிங் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் விட்டுட்டு உலக பிரகாரமாக ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி ஸ்மெல் பண்ணாங்கன்னா அதான உயிர் மூச்சு இல்லையா? இது எவ்வளோ பெரிய மிஸ்டேக் பாருங்க அப்படின்றத சொல்லி காமிக்கிறாராம். சரிங்களா, மடியும் படிங்க 17ஆம் வசனம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டாயா? இங்கே யூதா வம்சத்தார் செய்கிற அருவருப்புகள் அற்பமான காரியமா? அவர்கள் தேசத்தை கொடுமையினால் நிரப்பி என்னை அடிக்கடி கோபமூட்டுகிறார்கள். இதோ அவர்கள் திராட்சை கிளையை தங்கள் நாசிக்கு நேராக பிடிக்கிறார்கள். ஆகையால் நானும் உக்கிரத்தோடு காரியத்தை நடத்துவேன். பாத்தீங்களா, அதனால நானும் உக்கிரத்தோடு காரியத்தை நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு, என் கண் தப்ப விடுவது இல்லை, நான் இறங்குவது இல்லை. அவர்கள் மகா சத்தமா என் செவிகள் கேட்க கூப்பிட்டாலும் அவர்களுக்கு நான் செவி கொடுப்பதில்லை என்றார். பாருங்க, அவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை, பனிஷ்மெண்ட்டை இங்க நிறைவேற்ற போறாராம். அப்படி பண்ணும் பொழுது அது எப்படி பண்ணுவான்றதை சொல்றார். அவ்வளவுதான். என்ன சொல்றாரு? என் கண் தப்ப விடுவதும் இல்லை, நான் இரக்கம் காமிக்க மாட்டேன், நீங்க என்ன சவுண்டா கூப்பிட்டாலுமே நான் திரும்பியே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம நிதானிக்கணும். என்ன நிதானிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவ்வளோ கடுமையாக இந்த பாடங்கள் நம்ம எடுக்கணுமா அப்படின்னு கூட சில நேரத்தில் சிந்தனைகள்லாம் வரலாம். அப்போ என்ன யோசிக்கணும்னா, இங்கே எசேக்கியேலில் சொல்லப்பட்டது கம்ப்ளீட்டாகவே ஜட்ஜ்மெண்ட். இப்போ நம்ம படிக்கிறது பனிஷ்மெண்ட். நல்லா கவனிங்க, எதை நம்ம கவனிக்கணும்னு சொல்லி அவர் விரும்புகிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தவறுகள் பண்ணிட்டாங்க இல்லையா, இப்போ என்ன கிடையாதுன்னா என்கொயரி கிடையாது. இப்போ நான் அன்பெல்லாம் காமிக்க மாட்டேன், இரக்கம் காமிக்க மாட்டேன், எதுவுமே கிடையாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டார். அதனால தான் இந்த பாடத்தை நம்ம இப்படி தான் எடுத்து ஆகணும், இப்படி தான் புரிஞ்சு ஆகணும், ஒரு வழியே இல்லை. அதனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்குனாலுமே இதுதான் சத்தியம். ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் இதை கேட்டு தான் ஆகணும், புரிஞ்சு தான் ஆகணும், வேறு வாய்ப்பும் கிடையாது, வழியும் கிடையாது. ஏன்னா இது ஆண்டவருடைய தீர்மானம் அப்படின்றது தான் சத்தியங்கள். அதனால் நல்லா நினைச்சு பாருங்கள், 9ஆம் அதிகாரத்தில் எந்த வாய்ப்புமே கிடையாது. 9th சாப்டரில்
அந்த 7 அதிகாரங்கள் கூட என்ன பண்ணலான்னா ஆண்டவர் நிறைய வாய்ப்புகளை கொடுத்து பேசியிருப்பார். 8ஆம் அதிகாரத்தில் தான் ஒரு முடிவுக்குள்ளே அவர் கொண்டு நிற்க வைக்கிறார். நீங்கள் எங்கே வேணால் தவறு பண்ணலாம், ஆனால் எருசலேமில் இருந்து எருசலேம் ஆலயத்துக்குள்ளே தவறுகள் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அப்போது யுவர் சின்ஸ் ஆர் எக்ஸீடிங்லி கிரேட் அப்படின்றார். அப்போ ரொம்ப அதிகமாக லெவல் தாண்டிடுச்சுன்னு சொல்கிறார். அதனால தான் இங்கே பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறார். புரிஞ்சுங்களா? அப்போ என்ன மாதிரி தவறுகளை அவங்க சேர்த்து காமிச்சாங்க? முதல்ல விக்கிரகத்துக்கு ஒரு ஸ்நானம், ஒரு பிளேஸ். 2வது விக்கிரகத்தை வச்சாங்க அப்படின்றது, சரிங்களா? 3வது என்ன பண்ணாங்க? உள்ள சித்திரங்கள் வரைஞ்சிருந்தாங்க, பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க, ஊரும் பிராணிகள் மிருகங்களை வச்சு பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க, சரிங்களா? 4வது என்னது? தம்முசுக்காக அழுதுட்டு இருக்கிறாங்களாம். உயிர் அல்லாத ஒரு கடவுளுக்காக ஒரு மனிதன், கடவுள் நினச்சிட்டாங்க பாபில் மக்கள், அது செத்து போயிடுச்சுன்னு சொல்லி அவங்க அழுகுறாங்க பாபில் மக்கள். நீங்கள் அழுகுறீங்க ஆனால் அழுதுட்டு இருக்கிறாங்களா மக்கள். 4வது மிஸ்டேக். 5வது என்னது? முதுக ஆண்டவருக்கும் முகத்தை சூரியனுக்கும் செய்யலாமா? எங்கேருந்து? ஆலயத்தில் உட்கார்ந்துருந்து பண்ணலாமா? பண்ணக்கூடாது இல்லையா? 5வது மிஸ்டேக். 6வது எப்பொழுதுமே அந்த திராட்சை கிளையை நாசியில் வச்சுட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. புரிஞ்சுங்களா? அப்போது இது பூர்ணமாயிருச்சு. ஒரு டைம் பண்ணால் பரவாயில்ல, 2 டைம் பண்ணால் பரவாயில்ல, இது பூர்ணமாக்கப்பட்ட பாவங்கள். ஏன்னா நீங்கள் இருக்கிற இடம் எருசலேம், அதை மறந்துடக்கூடாது. அதனால தான் 9ஆம் அதிகாரத்தில் கம்ப்ளீட்டாக பனிஷ்மெண்ட், ஜட்ஜ்மெண்ட். புரிஞ்சுங்க அன்புக்குரிய சகோதரர்களே? இதுதான் இந்த பாடத்தினுடைய இன்ட்ரடக்ஷன். இப்போ தான் முடிச்சிருக்கோம், சரிங்களா? ஏன் இந்த பனிஷ்மெண்ட் சொல்லி தெரியணும் இல்லையா? அதுக்கு காரணங்களை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இதில் நம்ம எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான உண்மை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நோ என்கொயரி. எந்த அன்பும் எந்த இரக்கமும் யாருடைய தயவும் யாருடைய ரெக்கமெண்டேஷனும் உள்ளே வர முடியாது. இது வெட்டுகிற ஒரு டைம் அப்படின்றத சொல்லி தான் நம்ம உள்ளே கூட்டு போகிறார் 9ஆம் அதிகாரத்தில், சரிங்களா? உள்ளே போகலாமா? படிங்க. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு அவர் என் காதுகள் கேட்க மகா சத்தமாய் நகரத்தின் விசாரிப்புக்காரர் சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்து கொண்டு வரக்கடவர்கள் என்று சொன்னார். பார்த்தீங்களா? பின்பு அவர் என் காதுகள் கேட்க அப்படின்றார். அவர் யாரு? பரலோகத்தின் தேவன். அப்போ இதிலலாம் நிறைய விளக்கங்கள் இருக்குது, சரிங்களா? அதனால நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே வாங்க. என்ன சொல்றாருன்னா, என் காதுகள் கேட்க என்ன சொன்னாரா? படிங்க. மகா சத்தமாய் நகரத்தின் விசாரிப்புக்காரர் சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்து கொண்டு வரக்கடவர்கள் என்று சொன்னார். அப்போ எசேக்கியேலுடைய காதுல கரெக்டாக விழணும். மகா சத்தமாயின்னு சொல்லும் பொழுது அப்போ கரெக்டாக கிளியராக என்ன நடக்க போகுது அப்படின்றத உறுதிப்படுத்துகிறாராம். யார் வரணுமா? இப்போ படிக்கலாமா? எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு அவர் என் காதுகள் கேட்க மகா சத்தமாய் நகரத்தின் விசாரிப்புக்காரர் சங்கரிக்கும் ஆயுதங்களை. பார்த்தீங்களா? நகரத்தின் விசாரிப்புக்காரர் சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்து கொண்டு வரக்கடவர்கள் என்று சொன்னார். பார்த்தீங்களா? தங்களுடைய கைகளில் பிடித்து கொண்டு வரக்கடவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் இல்லையா? அப்போ கையில் கம்ப்ளீட் வெப்பன்ஸோட என்ன பண்ணாங்கன்னா, நகரத்தின் விசாரிப்புக்காரர்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அங்கே கூப்பிட்றாராம். நல்லா கவனிங்க அன்புக்குரிய சகோதரர்களே, இது எல்லாமே தீர்க்க தரிசனங்கள். புரிஞ்சுங்களா? உலகத்தில் மற்ற இடத்துல பேசுகிற மாதிரிலாம் இதை புரிஞ்சிக்க முடியாது. நம்ம எல்லாருமே எப்படி புரிஞ்சுக்கின்றதுக்கு அடிப்படை கொடுத்துருக்காரு, நம்ம தெரிஞ்சுக்கலாம், அவசரப்பட வேண்டாம், சரிங்களா? இப்போ என்ன எழுதியிருக்காங்களோ அதை மட்டும் கவனிக்கலாம், சரிங்களா? படிங்க. 2ஆம் வசனம். அப்பொழுது இதோ 6 புருஷர் வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்து கொண்டு வடக்கே பார்த்த உயர்ந்த வாசலின் வழியிலிருந்து வந்தார்கள். பாருங்க, நல்லா கவனிங்க, நம்ம மைண்டில் இது வரணும். 6 புருஷர்கள் எங்கேருந்து வராங்களாம்? வடக்கு, நார்த் சைடில், மேலே நார்த் சைடில் என்ன பண்ணுறாங்கன்னா 6 புருஷர்கள் கையில் வெட்டுகிற ஆயுதம், கம்ப்ளீட் வெப்பன்ஸோடு என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே இறங்கிட்டாங்கன்றத சொல்கிறாங்க, சரிங்களா? அவர்களில் சணநூல் அங்கி தரித்து தன் அறையில் கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற ஒருவன் இருந்தான். பார்த்தீங்களா? அவர்களில் ஒருவன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த 6 பேரில் ஒருத்தர் சொல்ல வரல, 6 பேர் அவங்க நடுவில் ஒருத்தர் சொல்கிறார். அப்போ மொத்தம் எத்தனை பேர்? 7 பேர் இருக்காங்களாம். வேணா அது இன்னொரு பைபிளில் படித்து பார்க்கலாமா? படிக்கலாம் பாருங்க. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இதோ 6 ஆள்கள் வடக்கு நோக்கி இருக்கும்
மேல் வாயிலின் வழியாக வந்தனர். ஒவ்வொருவர் கையிலும் ஒரு கொலைக்கருவி இருந்தது. அவர்களுடன் நாற்பட்டு உடுத்தி எழுதும் மைக்கூட்டை இடையில் வைத்திருந்த ஒருவனும் இருந்தான். பார்த்தீங்களா? அப்போ இதை ஆங்கிலத்தில் படித்து பார்த்தா கூட கரெக்டாக இருக்கும். மிட்டஸ்ட் அமாங் தெம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. புரிஞ்சுங்களா? நீங்கள் இங்கிலீஷில் படித்து பாருங்கள். அப்போது 6 பேர், அந்த 6 பேருக்கு நடுவில் ஒருத்தர், அப்போ மொத்தம் 7 பேருன்றதை இங்கே தெளிவுபடுத்தி காமிக்கிறாங்க அப்படின்றது புரிஞ்சிருச்சு. சரிங்களா? அப்போ 6 பேர் கையில் என்ன வச்சுருக்காங்களா? கொலை கருவிகள், கில்லிங் வெப்பன்ஸ் கையில் வச்சுருக்காங்க. ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவருடைய அடையாளம் என்ன? அவர் வந்து சரநூல் வஸ்திரம் போட்டு கையில் வந்து கணக்கனுடைய மைக்கூடு என்ன பண்ணியிருக்காருன்னு வச்சுருக்காராம். இங்க் ஹார்ன் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தை போட்டிருப்பாங்க. உதாரணத்துக்கு புரியுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது வந்து கணக்குடைய மைக்கூடு, இங்க் ஹார்ன், சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி. இதில் என்ன இருக்கும்? உள்ள மை இருக்கும். இவருக்கு வந்து ஒரு வேலை கொடுத்துருக்காங்களாம். அந்த வேலையை இப்போ நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? படிங்க. 2ஆம் வசனம். அப்பொழுது இதோ 6 புருஷர் வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்து கொண்டு வடக்கு பார்த்த உயர்ந்த வாசலின் வழியிலிருந்து வந்தார்கள். அவர்களில் சணநூல் அங்கி தரித்து தன் அறையில் கடக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற ஒருவன் இருந்தான். அவர்கள் உள்ளே பிரவேசித்து வெண்கல பலிபீடத்து அண்டையிலே நின்றார்கள். பார்த்தீங்களா? அப்போ இவங்க எல்லாம் வந்து எங்கே நின்றுட்டாங்களாம்? வெண்கல பலிபீடம் அங்கே வந்து நின்றுட்டாங்களாம். சரிங்களா? படிங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து சணநூல் அங்கி தரித்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு, பாருங்க, இஸ்ரவேல் தேவனுடைய மகிமை. அப்போ அவருடைய மகிமைன்னு சொல்லும் பொழுது அவருடைய உயர்ந்த அதிகாரங்கள் எல்லாமே, அவருடைய ஞானம், நீதி, அன்பு, வல்லமை. அப்போது அவருடைய உயர்ந்த காரியங்கள் என்ன பண்ணு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சரியான டைரெக்ஷனை வந்து இங்கே வந்து கொடுக்குதுன்றதை இங்கே சொல்லி காமிச்சிருக்காங்க. அப்போ இவங்களாம் எங்கே நிற்கிறாங்க? அந்த பலிபீடத்து பக்கத்தில் நிற்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த கணக்கனுடைய மைக்கூடு வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு மனிதனை கூப்பிட்டு ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறாராம். படிங்க. 4ஆம் வசனம். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். பாருங்க, ரொம்ப முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன். இதான் நம்முடைய பாடம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எருசலேம் ஃபுல்லாக நீங்கள் போங்க. போயிட்டு நிறைய அருவருப்புகள் நடக்குது. சிட்டிலையும் நடக்குது, ஆலயத்திலையும் நடத்துகிறாங்க அருவருப்புகளை. அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த அருவருப்புகள் நிமித்தமாக பெருமூச்சு விடுறாங்களாம். அது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐயோ இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஆண்டுடைய பிரமாணங்களை வாங்கின நம்ம மத்தியில் இவ்வளோ பெரிய தவறுகளை செய்கிறாங்களே. என்ன தவறுகள்? 6 தவறுகள் பார்த்தோம் இல்லையா? அது ரொம்ப முக்கியமான தவறு. விக்கிரக ஆராதனை, விக்கிரகத்துக்கு முதலிடம், உயிர் அல்லாததுக்காக அழுதுட்டு இருக்கிறாங்க. எப்பொழுதுமே உயிர் மூச்சாக ஆசீர்வாதத்தை மட்டும் வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்றத இங்கே காமிக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ இவ்வளோ பெரிய சத்தியத்தை வாங்கியிருக்கோம் இல்லையா? பரலோகத்தின் தேவன் இருக்கார் இல்லையா? நம்முடைய ஆண்டவர் இருக்கார் இல்லையா? அப்போ இவங்களை மிஞ்சின காரியங்களை இந்த ஜனங்கள் செய்கிறாங்களே அப்படின்ற ஒரு வேதனையை ஒரு மனசு என்ன பண்ணுறாங்கன்னா வெளிப்படுத்துகிறாங்களாம் சில மக்கள். அப்போ அவங்கள கரெக்டாக கண்டுபிடிச்சி அவங்களுடைய நெற்றிகளில் அடையாளம் போடுங்க அப்படின்றாங்க. அப்போ யாருடைய நெற்றியில்? உண்மை பிரமாணத்துக்கு விரோதமாக சில பேர் செய்கிறாங்க. சத்தியம் தெரிஞ்சும் கூட சத்தியத்துக்கு உண்மையாக வாழ முடியாமல் சில பேர் தன்னுடைய சுயநலனுக்காக செய்துட்டு இருக்கிறாங்க, பலகீனத்துக்காக செய்துட்டு இருக்கிறாங்க. எப்படி வேணால் செய்யட்டும், வேத பிரமாணத்துக்கு விரோதம் தானே அப்படின்ற ஒரு எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய சில மக்கள் இருக்கிறாங்க. அவங்க தான் பெருமூச்சு விடுறவங்க. அந்த மாதிரி யாரெல்லாம் ஆண்டவருடைய உண்மைக்காக தன்னுடைய மனசுகளை எண்ணங்களை வெளிப்படுத்துகிறாங்களோ அவருடைய நெற்றியில் அடையாளம் போடுங்க. மற்றவர்கள் எருசலேம் ஆலயத்தில் இருந்தால் கூட, எருசலேமில் இருந்தால் கூட, பக்தியோடும் வைராகியத்தோடு இருந்தால் கூட என்ன பண்ணுங்க? படிங்க. 5ஆம் வசனம். பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, பார்த்தீங்களா? திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா என் காதுகள் கேட்க. அப்படி என்ன அர்த்தம்னா இருதயத்தில் நல்லா நோட் பண்ணிக்கிங்கன்னு அர்த்தம்.
எழுதி வச்சுக்கோன்னு அர்த்தம். சரிங்களா? காதுனா காது ஒன்றும் கிடையாது இல்லையா, இருதயம் செவி. அதனால தான் கேட்க செவி உள்ளவன் கேட்க கடவன் சொல்லும் பொழுது இருதயத்தில் கரெக்டாக எழுதி வச்சுக்கோன்னு சொல்லி காமிக்கிறாரு. இருதயம் சொன்னால் சிந்தனை. சரிங்களா? படிங்க. பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரம் எங்கும் உருவ போய் வெட்டுங்கள், உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள். பாத்தீங்களா என்ன சொல்றாருன்னா, அடுத்த முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் வெளியே வந்தாச்சு. நீங்க என்ன பண்ணுங்க, அந்த 6 பேர், ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, அடையாளம் போட்டுட்டே போவார். இன்னொரு குரூப் என்ன பண்ணுவாங்க, வெட்டிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்களாம். ஆனால் உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா வச்சுக்கோங்க. யாருக்கு? இந்த 6 பேர் வெட்டிட்டு போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய கண் தப்ப விடக்கூடாது, நீங்கள் இறங்கக்கூடாது, இரக்கம் காமிக்கக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஆண்டவரின் தீர்மானம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அநேகர் தவறாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் அதிகமான அன்பு இருக்குது, நம்ம எப்படி காப்பாற்றிடுவார், இரக்கம் இருக்குது, எப்படி நம்மளை மன்னிச்சிடுவார். இதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான். புரிஞ்சுங்களா? ஆண்டவருக்கு நீதி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த நீதியை விட்டு அவர் மாறவே மாட்டார். அதனால தான் அவர் நீதியின் தேவன். அதை மறந்துடக்கூடாது இல்லை. அதனால தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் முடிஞ்சிருச்சு. இந்த டைம் அவங்க வெட்டுறாங்க இல்லையா, நீங்கள் எந்த பாரபட்சமும் பார்க்க முடியாது, உங்களுடைய கூக்கள் நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போது அந்த வெட்டுறவங்களுக்கு என்ன ஒரு எண்ணங்களை ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்காருன்னா, அவருக்கு என்ன எண்ணம் இருந்துச்சோ அதே சொல்லியிருக்கார். அதனால தான் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம கடைசியாக வாசித்தோம். என்ன சொன்னார்னா, அவங்க கூப்பிடுவாங்க, நான் கேட்க மாட்டேன் சொன்னாரா. அதே நேரத்தில் என் கண் தப்ப விடுவதுமில்லை, நான் இரக்கம் காமிக்க மாட்டேன். இந்த இருதயத்தை தான் இந்த 6 பேர் வெட்டுகிற புருஷனுடைய இருதயத்துக்குள்ளாக அவர் கொண்டு போய் வச்சிட்டார். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, வெட்டிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்றார். யாரை வெட்டுறது? மடிபடிங்க. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள். பார்த்தீங்களா? முதியோர்கள், வாலிபர்கள், கன்னிகைகள், குழந்தைகள் வெட்டுங்க அப்படின்றாங்களாம். என்ன ஆண்டவரே, இவங்களாம் வெட்டிடலாமா அப்படின்னு அவங்க கேட்கவே இல்லை. ஏன்னா இது ஆண்டவரின் தீர்மானம். ஆண்டவர் நீதியே 100% சரியாக செய்வார். அப்போ என்ன அர்த்தம்? பெரியவர்கள், வாலிபர்கள், கன்னிகைகள், குழந்தைகளை வெட்டுங்க அப்படின்னா எந்த மனநிலைமையில் இருந்தாலுமே வெட்டுங்க அப்படின்றது தான். சில நேரத்தில் கேட்கலாம், ஆண்டவரே அவங்க குழந்தைகளாக இருக்காங்க, ஆண்டவரே எதுவுமே தெரியாத ஆண்டவரே, பாவம் ஆண்டவரே, முதல்ல அவனை வெட்டு அப்படின்றார். இல்லை ஆண்டவரே, கன்னிகைகள் அவங்களுக்கு தெரியாது, சில நேரத்தில் படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம், இல்லை உலக அறிவு இல்லாமல் இருக்கலாம், நல்ல அன்பானவங்களாக இருப்பாங்களா ஆண்டவரே, முதல்ல அவங்கள வெட்டுங்க அப்படின்றார். வாலிபர் இருக்காங்க ஆண்டவரே, நல்ல இளம் வயசில் இருக்காங்க ஆண்டவரே, நல்ல வைராகம் நிற்கிறாங்க ஆண்டவரே, முதல்ல அவனை வெட்டு அப்படின்றார். முதியவர்கள் பாவம் வயசாச்சு ஆண்டவரே, முதல்ல அவங்கள வெட்டுங்கன்றார். ஏன்னா நீ நிற்கிற இடம் எருசலேம், மறந்துட்டீங்களா அப்படின்றார். எருசலேம் கர்த்தருடைய நகரம், மகாராஜாவுடைய நகரம், அங்கிருந்து மிஸ்டேக் பண்ணலாமா? அப்ப எந்த மனநிலைமையில் நீங்க இருந்தாலும், அது பெரியவங்களா இருக்கட்டும், சின்னவங்களா இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், எல்லாரையும் வெட்டுங்க, சங்கரிங்க. இது ஆண்டவருடைய தீர்மானம், இது ஜட்ஜ்மெண்ட். அதனால் மனம் மாறவே மாட்டார். அதான் 9ஆம் அதிகாரம். புரிஞ்சுங்களா? அதனால உண்மை சத்தியங்களை தெரிந்த நமக்கும் இதே பிரமாணம். இவ்வளோ பெரிய உண்மை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மிஸ்டேக் பண்ண விட்டுருவாரா? உங்களை சேர்த்து வெட்டுங்க, என்னையும் சேர்த்து வெட்டுங்கன்னு சொல்லுவார். ஏன்னா பேசுறது ஆண்டோட சத்தியம். அந்த உண்மை பிரமாணத்துக்கு விரோதமாக யார் செயல்பட்டாலுமே வெட்டணும் அப்படின்றது தான் சட்டம். வெட்டுவது யார்? 6 பேர். அம்சது யார்? பல்லவன் தேவன். புரிஞ்சுங்களா? சாகிறது யார்? யார் மனப்பூர்வம் மீறாங்களோ அவங்க செத்தாக வேண்டும். அது தீர்மானம். சரிங்களா? படிங்க. அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள். ஆனால் ஒன்று சொல்லட்டுமா, என்ன பண்ணக்கூடாது? அடையாளம் போடப்பட்டிருக்கக்கூடிய ஒருத்தரை கூட நீங்கள் டச் பண்ணவே கூடாது, கிட்ட போகவே கூடாது. ஏன்னா இது ஆண்டவரின் அடையாளம் சொன்னாரா? அன்புக்குரிய சகோதரர்களே, எதுக்காக அடையாளம் போட்டாரு? ஆண்டவரே உம்முடைய பிரமாணங்கள் இப்படி இருக்குது ஆண்டவரே, இதை இப்படி மீறாங்களே, உண்மைகள் தெரியக்கூடிய புரியக்கூடிய வாய்ப்பு இருந்து கூட என்ன பண்ணுறாங்கன்னா மிஸ்டேக் பண்ணுறாங்க ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவருடைய உண்மைக்காக தங்களோட மனசை காமிக்கிறாங்க. பார்த்தீங்களா? அவங்களுக்கு அடையாளம். அவங்கள ஆண்டவர் தூக்கி தேர்ந்தெடுத்துறாராம். பரவாயில்ல, நான் உங்களை காப்பாற்றுறேன், வாங்க, உங்களை சீர்படுத்துகிறேன், செம்மைப்படுத்துகிறேன், இங்கே வாய்ப்பு கொடுக்குறார். புரிஞ்சுங்களா? மற்றவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது.
அப்போ இந்த ஒரு நல்ல இருதயம் இருக்குது பார்த்தீங்களா, ஆண்டவர் எப்பொழுதுமே கவனிப்பாரா, அந்த இருதயத்தை ஆண்டவர் சுத்தப்படுத்துவார். அதனால தான் நம்ம யோவான்லாம் படிக்கும்போது சொல்லுவார் இல்லையா, பாருங்கள் யோவான் 15ஆம் அதிகாரம் 1லேருந்து லைனாக படிங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். பார்த்தீங்களா, அந்த ஒரு நல்ல இருதயத்தை காமிச்சாங்கன்னா நான் சுத்தப்படுத்துகிறேன், உங்களுக்கு அடையாளம் போடுறேன், உங்கள் உயிருக்கு பாதுகாப்பு நான் பார்த்துக்கிறேன், தைரியமாக இருங்கன்னு சொல்லுவார். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ இது ஆண்டவருடைய தீர்மானம். படிங்க. அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள், என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். ஆண்டவரே, எங்கே ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணணும், வெட்டணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டால், எங்கேயும் போகாதீங்க, முதல்ல எங்கே போங்க அப்படின்னா பரிசுத்த ஸ்தலம், அங்கே போய் வெட்டுங்க அப்படின்றார். புரிஞ்சுங்களா? அப்போ எருசலேமில் இருக்கக்கூடிய தேவாலயம் முதல்ல அங்கே ஸ்டார்ட் பண்ணுங்க, ஏன்னா மிஸ்டேக் நடந்த இடமே முதல்ல அங்கே தான். புரிஞ்சுங்களா அப்படின்றார். படிங்க. அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள். பார்த்தீங்களா, ஆலயத்துக்கு முன்பாக இருந்த மூப்பர்கள். சில வெர்ஷன்ஸில் சில இடத்துல கொஞ்சம் வேறு மாதிரி போட்டிருப்பாங்க, சரிங்களா? ஆனால் பொருள் ஒன்று தான். அப்போ முதல்ல எங்கே ஸ்டார்ட் பண்ணோமா, எல்டர்ஸ். புரிஞ்சுங்களா? ஏன் சொன்னார்னா, ஆசாரனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். பாருங்க, மல்கியா 2:7 படிங்க. மல்கியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. பார்த்தீங்களா, இன்னைக்கு கையில் பரிசுத்த வேதாகமம் எல்லாருமே வச்சிருக்கிறோம் இல்லையா? அதில் முதல்ல அதிகமான ஆசீர்வாதத்துக்கும் தண்டனைக்கு உட்பட்டாங்க யாருன்னா அநேகர். நீங்கள் சொல்கிறாரு, பவுல் சொல்கிறார், நீங்கள் போதகராக ஆகாமல் இருக்கிறது நல்லது அப்படின்றார். புரிஞ்சுங்களா? அதெல்லாம் பவுல் நிறைய சொல்லுவார், நான் சரியத்தை ஒடுக்கணும், ஏன்னா போதிக்கிற நானே ஆகாதவனை போகாதபடிக்குன்னு சொல்லுவார். காரணம் என்னென்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, வேத பிரமாணம் இருக்குது, அதில் என்ன உண்மை இருக்கோ அந்த உண்மை கேட்டப்படுதான் வாயின் வார்த்தைகள் நடக்கைகள் இருக்கணுமே தவிர, நானாக ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு நல்ல எண்ணங்களை செய்கைகளை பிரசங்கங்களை கொண்டு வரதான் தப்பு முற்றிலுமாக. அதான் முதல்ல வெட்ட வேண்டியது யார் வேதத்தை கையில் வச்சுட்டு தவறாக ப்ரீச் பண்ணுறாங்களோ, அறியாமலும் சரி அறிந்தும் சரி. ஏன்னா இந்த இடம் என்ன இடம் கிடையாது, இங்கே ஐயோ அவர் தெரியாமல் ப்ரீச் பண்ணிட்டாருங்க, அந்த இடம் கிடையவே கிடையாது. புரிஞ்சுங்களா? ஏன்னா ஆசார உதடுகள் அறிவை காக்க வேண்டும். உங்களுக்கு என்ன ரூல்ஸ் படிங்க, எசேக்கியேல் 22:26 படிங்க. எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், அதன் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துகளை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறார்கள், பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். பாத்தீங்களா, இது அன்னைக்கு சொன்னது மட்டும் கிடையாது, இன்னைக்கும் அதுதான் உண்மை. ஏன்னா வேதம் என்றைக்குமே மாறாது. புரிஞ்சுங்களா? ஆனால் ஒவ்வொரு காலப்பகுதியில் அவங்களுக்கு அப்ளை ஆகும். அப்படி இல்லாம மனக்கற்பனை பண்ணி தான் அன்னைக்கு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா முன்னாடி எழுதப்பட்ட காரியங்கள் எல்லாமே நமக்காக ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருக்கார். அப்போ ஆசாரியனுடைய முதல் வேலை, திஸ் இஸ் ஹோலி, திஸ் இஸ் அன்ஹோலி. புரிஞ்சுங்களா? இது பரிசுத்தம் உள்ளது, இது பரிசுத்தம் இல்லை, டச் பண்ணக்கூடாது அப்படின்னு நீ முதல்ல நீ வாழணும், அப்புறம் நீ பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு நம்முடைய ஆண்டவர். புரிஞ்சுங்களா? பாருங்க, எரேமியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, எரேமியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொல்லாமலும் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் இருந்து மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். பாத்தீங்களா? எல்லா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மூப்பர்கள், மெய்ப்பர்கள், ஆசாரியர்கள் எல்லாருடைய நிலைமை இதுதான். அப்போ அவங்களுடைய மனங்கள் பிரமாணங்களை தெரிந்து கொள்ளுது, ஆனால் பிரமாணத்தை நிறைவேற்றணும் செய்ய வரும் பொழுது அவங்களுடைய மனங்கள் இங்கே கலக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி கலக்கவே கூடாது. என்ன உண்மை இருக்குதோ ஆம் என்றால் ஆம், இல்லைன்னா இல்லை. அதில் எவ்வளோ நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, இப்படி தான் வாழ வேண்டும், இப்படி வாழ்ந்தாதான் பரலோகம் போக முடியும் அப்படின்னு ஆண்டு தெளிப்படுத்தி காமிச்சார். அதுக்குத்தான் உங்களுக்கு இவ்வளோ ஆசாரியர்கள், இத்தனை ராஜாக்கள் எல்லாரையும் கொடுத்தேன். ஆனால் இந்த டைம் இது கிடையாது. எந்த டைமு? இது வெட்டக்கூடிய டைம். இங்கே நோ மோர் என்கொயரி அப்படின்றத தெளிப்படுத்தி காமிச்சார். ஆனால் நமக்கு வாய்ப்புகளை ஸ்டில் கொடுத்துக்க அன்புக்குரிய சகோதரர்களே. அதனால் உண்மை பிரமாணம் தெரியணுன்ற எண்ணம் இருக்கணும்.
தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கு உண்மையாக கீழ்ப்படின எண்ணம் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா எப்பேற்பட்ட மனநிலைமை இருந்தால் கூட முதல்ல வெட்டுவார் அப்படின்றாரு. அந்த வெட்டுறதை எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல எல்டஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி வெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டார். சரிங்களா, படிங்க. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஆலயத்தை தீட்டுப்படுத்தி பிரகாரங்களை கொலை உண்டவர்களாலே நிரப்பி. பாத்தீங்களா, நீங்கள் ஆலயத்தை தீட்டுப்படுத்தி யார் யாரெல்லாம் நீங்க வெட்டுறீங்க தெரியுமா, அவங்களால நிரப்புங்க பிரகாரத்தை அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா. என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்ப இவங்க ஆலயத்தை தீட்டுப்படுத்துவாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. இது தீர்க்க தரிசனம், கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அப்போ இவங்க ஆலயத்தை சுத்தப்படுத்த தான் வந்திருக்கிறாங்க. அப்ப தீட்டுப்படுத்தி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே தீட்டுப்படுத்துறாங்க இல்லையா, தீட்டானவங்க இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் வெட்டுங்கன்றாரு. புரிஞ்சுங்களா? அவர்கள் நகரத்தில் போய் வெட்டினார்கள். இதெல்லாம் முடிச்சு எங்க போயிட்டாங்களா? இப்போ அவங்க நகரத்தில் போய் வெட்டினார்கள். அப்போ ஆலயத்தில் வெட்டி முடிச்சு எங்க போயிட்டாங்க? இப்போ நகரத்துக்குள்ளாக என்ன பண்ணிட்டாங்கன்னா கடந்து போயிட்டாங்கன்றதை நம்ம கவனிக்கிறோம். சரிங்களா, அடுத்தது 8ஆம் வசனம். அவர்கள் வெட்டி கொண்டே போகையில் நான் மாத்திரம் தனித்து முகங்குப்புற விழுந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் எருசலேமின் மேல் உமது உக்கிரகத்தை ஊற்றுகையில் இஸ்ரவேலின் மீதியானவர்கள் எல்லாம் அழிப்பீரோ என்று முறையிட்டேன். பார்த்தீங்களா, இந்த ஒரு தரிசனத்தை எசேக்கியேல் பார்க்கும் பொழுது அவர் கவனிக்கிறார். எல்லாரும் வெட்டிக்கிட்டே போகிறாங்க. அவர் மை போட்டே போகிறார். ஒருத்தர் வெட்டிக்கிட்டே போகிறாரு. 6 பேர் போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நான் கவனிக்கும் பொழுது கவனிச்சது யாருன்னா எசேக்கியேல் கேட்குறாரு, ஆண்டவரே எல்லாரையும் சாகடிச்சிருங்களா ஆண்டவரே, இறுதியிலே முன்னுமையெல்லாம் போயிடுமா அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவருடைய தீர்மானம் பாருங்க, படிங்க. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு அவர், இஸ்ரவேலும் யூதாவுமாகிய வம்சத்தாரின் அக்கிரமம் மிகவும் பெரியது, தேசம் இரத்த பழிகளால் நிறைந்திருக்கிறது, நகரமும் மாறுபாட்டினால் நிரப்பப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தேசத்தை கைவிட்டார், கர்த்தர் பார்க்க மாட்டார் என்று சொல்லுகிறார்கள். பார்த்தீங்களா, இப்போ எசேக்கியேல் கேட்ட உடனே எசேக்கியேலுக்கான பதில் இதுதான். என்ன பதில் கொடுத்தாருன்னா, இந்த தேசம் இரத்த பழிகளால் நிறைந்திருக்கிறது, மாறுபாடான காரியங்களை செய்கிறாங்க அப்படின்றார். பாருங்க, 2 நாளாகமத்தில் 36ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆசாரியரில் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி புறஜாதிகளுடைய சகல அருவருப்புகளின்படியையும் மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். பாத்தீங்களா, இப்படி தேசம் அக்கிரமத்தினால கம்ப்ளீட்டா நிறைஞ்சிருக்குது. அதனால என்ன பண்ண மாட்டேன்னா நான் தப்ப விட மாட்டேன் அப்படின்றாரு. ஆனா அதே நேரத்தில் அந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்களா? இப்ப மறுபடியும் எசேக்கியேல் வந்துருங்க. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு அவர், இஸ்ரவேலும் யூதாவுமாகிய வம்சத்தாரின் அக்கிரமம் மிகவும் பெரியது, தேசம் இரத்தப்பழிகளால் நிறைந்திருக்கிறது, நகரமும் மாறுபாட்டினால் நிரப்பப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தேசத்தை கைவிட்டார், கர்த்தர் பார்க்க மாட்டார் என்று சொல்லுகிறார்கள். பாத்தீங்களா, எப்படி சொல்றாங்களாம் வெளியில, கர்த்தர் கைவிட்டாரு, அவர் பார்க்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்களாம். இது என்ன நியாயம்? பழி யார் மேலே போயிடுச்சு? இப்போ கர்த்தர் மேலே போயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அந்த இடத்துல? நீங்கள் தவறுகள் பண்ணிட்டு அக்கிரமத்தை அதிகமாக செய்துட்டு பிரமாணங்களை மீறிட்டு அருவருப்புகளை செய்துட்டு நான் அழிக்கும் பொழுது கர்த்தர் கைவிட்டான்னு சொல்கிறீங்களே, இது நியாயமா அப்படின்னு கேட்குறாரு. புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் நிதானிப்பதற்காக தான் இந்த உண்மைகளை நம்மட்டு கொண்டு வந்து சேர்க்கிறார். சரிங்களா? அப்போ எசேக்கியேலுக்கான பதில் நீ போகலாம். புரிஞ்சுங்களா? படிங்க. 10ஆம் வசனம். ஆகையால் என் கண் தப்ப விடுவதும் இல்லை, நான் இரக்கம் செய்வதும் இல்லை, அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் சிரசின் மேல் இறங்க பண்ணுவேன் என்றார். பார்த்தீங்களா, தெளிவான பதில் எசேக்கியேல் கொடுத்தார். அதனால என் கண் தப்ப விடுவதுமில்லை, இரக்கம் காமிக்க மாட்டேன், என்ன தவறுகள் செய்தார்களோ அவங்க தலை மேலே இறங்கி ஆகணும், நீ போகலாம், இங்கே இரக்கத்துக்கும் அன்புக்கும் இடமில்லை, இது பனிஷ்மெண்ட், ஜட்ஜ்மெண்ட் டைம் அப்படின்றத சொல்லி எங்க முடிக்கிறாரு. இப்படி பேசிட்டே இருக்கும் பொழுது ரிப்போர்ட் வந்துருச்சு ஆண்டவர்கிட்ட. என்ன ரிப்போர்ட்டு? படிங்க. 11ஆம் வசனம். இதோ சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையில் மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷன் வந்து, நீர் எனக்கு கட்டளையிட்டபடியே செய்தேன் என்று காரியத்தை தெரிவித்தார். நமக்குரிய சகோதரர்களே, கொஞ்சம் நிதானமாக யோசிக்கலாம். என்ன யோசிக்கலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவுடைய ஒவ்வொரு வார்த்தையும் 100% நிறைவேறும் இல்லையா? இங்கே என்ன சொல்லிட்டாருன்னா,
ஃப்யூச்சர் என்ன கொஞ்ச நாள் நடக்கக்கூடிய காரியங்கள் தான் இங்கே பேசிகிட்டு இருக்கார். அப்போ கரெக்டாக கையில் பரலோகத்தின் தேவன் ரிப்போர்ட் போச்சு. நீங்கள் சொன்ன எல்லா காரியமும் கிளியராக முடிச்சாச்சு, ஒரு உயிர் தப்பலையே. பார்த்தீங்களா, எந்த உயிரும் தப்பிக்க முடியாது, இது முடியும், இது ஆண்டவருடைய தீர்மானம் அப்படின்னு சொல்லி அங்கே முடிச்சிட்டாங்க. அப்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம இப்போ பார்த்து முடித்த ஒரு பகுதி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன எழுதியிருக்காங்களோ அதை பார்த்தோம், அவ்வளோதான். அப்போது இதுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன், அறிமுகங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குது, ஏன் ஜட்ஜ்மெண்ட்டு, எப்படி ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இதோடைய உண்மை பொருள் எப்படி நிறைவேற போகிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய அடுத்த முக்கியமான பாகம். சரிங்களா? அப்போ இது ஒரு தீர்க்க தரிசனம். அப்போ இந்த தீர்க்க தரிசனத்தை நம்ம பொருளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில அடிப்படைகளை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த அடிப்படைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே நடந்த சம்பவங்களில் கொஞ்சம் லிஸ்ட் பண்ணி மைண்டில் கொண்டு வந்துடலாம். சரிங்களா? 6 பேரை கூப்பிட்டாரு. அவர்கள் நடுவில் இன்னொருத்தர், இயலாத ஒருத்தர் இருக்கார். கூப்பிட்டு என்ன பண்ணார், இயலாத இருக்கக்கூடிய அந்த மனிதனை கூப்பிட்டு, உங்கள் கையில் அந்த மை இருக்குல்ல, அது கொண்டு போய் எருசலேம் நகரத்தில் இருக்கக்கூடிய நல்ல இருதயமுள்ள மக்களுடைய நெத்தியில் போடுங்க. ஏன்னா பின்னாடி நம்ம டீம் வர போகிறாங்க, வெப்பன்ஸ் கையில் இருக்குது, கொலை கருவிகள் இருக்குது, கம்ப்ளீட் அழிச்சிருவாங்க. ஆனால் அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த அடையாளத்தை பார்த்துட்டிங்கன்னா அழிக்காதீங்க, விட்டுருங்க நான் சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் அடையாளம் போடுங்க, நீங்கள் வெட்டுங்க, சாகிறவங்க சாகட்டும்னு சொல்லி அங்கே சொல்லி அமிச்சார். ஆண்டவர் எங்கே ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணுறது, முதல்ல நீ ஆலயத்தில் ஸ்டார்ட் பண்ணு, ஏன்னா அங்கே தானே மிஸ்டேக் பண்ணாங்க. சரி ஆண்டவர், ஆலயத்தில் ஸ்டார்ட் பண்ணுறேன். யாரை வெட்டினா ஆண்டவர், முதல்ல மூப்பரை வெட்டு, ஆசாரனை வெட்டு, போதகம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா தவறா அவனை வெட்டு அப்படின்னு சொன்னார். அவங்க மட்டுமா ஆண்டவர், இல்லைப்பா பெரியவங்க, வாலிபர்கள், கன்னிகைகள், குழந்தைகள் எல்லாத்தையும் வெட்டுங்கன்னாரு. அப்போது என்ன சொல்ல வர்றாரு, எப்பேற்பட்ட இருதயம் இருந்தால் கூட வெட்டிடுங்க, ஏன்னா அவங்க வாழ்ந்த இடங்கள் எருசலேம் மகாராஜாவுடைய நகரம், பரிசுத்தமாக வாழக்கூடிய இடத்துல அசுத்தம் பண்ணலாமா? அப்போ நீலாம் இருக்கக்கூடாது, அப்போ வெட்டிருன்னு சொல்லி அமுச்சு விட்டார். ஆலயத்தில் வெட்டி ஆலயத்தை கரைப்படுத்தி என்ன பண்ணிட்டாங்கன்னா சிட்டிக்குள்ளே அங்கே போயிட்டாங்க. அங்கே இப்போ என்ன பண்ணாங்கன்னா வெட்டி முடிச்சிட்டாங்க. எஸ்ஐக்கள் போய் கேட்டார், இல்லைப்பா ஒன்றும் பண்ண முடியாது, இது ஜட்ஜ்மெண்ட் டைம், நான் எழுதினது அப்படின்னு சாதாரண ஒரு மனுஷன் பிலாத் சொன்னார். பார்த்தீங்களா? அப்போ பரலோகத்தின் தேவன் சொல்கிறார், இது இனி வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி முடித்து அமிச்சிட்டாரு. ரிப்போர்ட் சேர்ந்துச்சு, எல்லாம் பர்ஃபெக்டாக முடிச்சாச்சு ஆண்டவர்னு சொன்னார். புரிஞ்சுங்களா? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது ஆண்டவருடைய தீர்மானமாக இருக்கும் பொழுது தீர்மானத்தின் விபரம் நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? அப்போ இது திருக்கு தரிசனம் இல்லையா? அப்போ திருக்கு தரிசனத்துக்கு என்ன கிடையாது, சுய தோற்றமான பொருள் கிடையாது அப்படின்றத முதல்ல அவர் நம்மக்கிட்ட சொல்கிறார். அப்போ அந்த சட்டம் எங்கே இருக்குது பாருங்கள், 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 19 வாசிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்குண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. பார்த்தீங்களா? முதல்ல எதை தெரிஞ்சுக்கோங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன் ஆர்டர். அப்போ இது சுய தோற்றமான ஒரு பொருள் இல்லை அப்படின்வார். ஆங்கிலத்தை படித்து பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக இருக்கும். மனித கற்பனைகள்லாம் இங்கே பொருள் கிடையாது, பொருள் கொடுக்கவும் கூடாது. என்ன எழுதியிருக்காரோ ஆண்டவர் சொல்லக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில் நிதானிங்க, அப்புறமா வெளியே சொல்லுங்கன்றார். புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம அந்த அடிப்படையில் என்ன பண்ண போகிறோம்னா, உள்ளே போய் பொருள் கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்கள் பேசலாம், பட் நமக்கு லிமிட்டட் டைம் கொடுத்துருக்கிறதுனால நம்ம முடிக்கணும். அப்போது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு யோசிக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய சில முக்கியமான செயல்பாடுகளை மைண்டில் கொண்டு வந்துடணும். அப்போ 6 பேர் ஒருத்தர், இது புரிஞ்சிருச்சு. எங்கே வெட்டணும்? எருசலேமில் வெட்டணும். வெட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? நெத்தியில் அடையாளம் போடணும். இதெல்லாம் தான் அங்கே இருக்குது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிச்சோன்னா பொருள் ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய சேலஞ்சிங்காக நம்ம எடுத்துக்கலாம். பொருள் நம்ம பைபிள்லேருந்து கவனிக்க போகிறோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? உள்ளே போகலாமா? உள்ளே போயிடலாம். அப்போது எருசலேமில் தான் மிஸ்டேக். அது எது? பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறார். அப்போ இந்த எருசலேமை எதுக்கோ ஒன்று ஒப்பிட்டு என்ன பண்ணாருன்னா காமிக்கிறார். நாம் நினைக்கிற மாதிரி சொல்லர்த்தமாக இன்றைக்கி எருசலேம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் வேறு. புரிஞ்சுங்களா? அப்போ அவங்க ஏற்கனவே நம்முடைய ஆண்டரை ஏற்றுக்கலாம், அவங்க கொலை பண்ணிட்டாங்க, அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறார். ஆனால் அந்த எருசலேமை ஒரு முன்னடையாளமாக காமிக்கிறார். யாருக்கு அப்படின்னு தான் ஒரு கேள்வி வரும் பொழுது, அப்போ எருசலேமில் தவறுகள் நடந்துச்சு இல்லையா? என்ன தவறுகள்? விக்கிரகத்துக்கு இடம், விக்கிரகத்தை வச்சாங்க, அதுக்கப்புறமா சித்திரம் வரைஞ்சாங்க, அதுக்கப்புறமா தம்முசுக்காக அழுதாங்க, அதுக்கப்புறமா
முகம் சூரியனுக்கு, முதுகு ஆண்டவருக்கு, நியாயமா அப்படி பண்ணாங்க. அப்புறமா இங்கே திராட்சை கிளை, எப்பொழுதுமே பிளெஸ்ஸிங் மட்டும் பண்ணி வச்சுருந்தாங்களாம். இது அவங்க பண்ண தவறுகள். அப்போ இதை நம்ம கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும் யாரை பற்றி ஆண்டவர் பேசிட்டு இருக்காருன்னு கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். புரிஞ்சுங்களா? அப்படி இருக்கும் பொழுது இந்த எருசலேமில் தான் இந்த தவறுகள், ஆலயத்துக்குள்ளேயும் தவறுகள். அப்போ எருசலேமில் அருவருப்புகள். அப்போ உண்மையான பரலோகத்தின் தேவன் இருக்கார், பரமபிதா இருக்கார், குமாரன் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். அப்போ இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இருக்கு இல்லையா, இதை தவிர்த்து வேற எந்த சிந்தனைக்காவது முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் தான் விக்கிரக ஆராதனை. அதனால நீங்க எந்த டெஃபினிஷனுமே கண்டுபிடிக்க முடியாது பைபிள்ல. ஒரே டெஃபினிஷன், பரலோகத்தின் தேவனுக்கும் குமாரனுக்கும் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸ், கீழ்ப்படிதல் இருக்கு பார்த்தீங்களா, இவங்களை தவிர வேற எந்த சிந்தனைக்கு கொடுத்தாலுமே அதுக்கு பேர் விக்கிரக ஆராதனை. கொஞ்ச நாள் பார்ப்பார், பரவாயில்ல, பலகீனத்தில் இருக்கிறாங்க பார்ப்பார், அப்படியே பார்த்துட்டே இருப்பார். ஆனால் எப்போ எக்ஸீடிங்லி கிரேட், அந்த எப்போ அளவு நிரம்புதோ அன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட். அதை எங்க சொல்லி காமிச்சார். அப்போ இதை சொல்லர்த்தமாகவே எருசலேம் ஜனங்கள் நிறைவேற்றி காமிச்சாங்க, கொடுத்தாரு. பொருள் வரும்பொழுது யார் யாரெல்லாம் இந்த எருசலேம் ஆகிய, நல்லா கவனிங்க, எருசலேம் ஆகிய பரிசுத்த ஸ்தலம் அப்படின்றாரு. அப்போ இந்த எருசலேம் எதுக்கு அடையாளமாக இருக்குது நல்லா கவனிக்கும்போது பாருங்கள், இந்த எருசலேமை வச்சு ஒரு வார்த்தையை அழகாக வெளிப்படுத்தி காமிச்சார். இந்த வார்த்தை இன்னொரு இடத்துலையும் பொருத்தமாக காமிப்பார். அப்போது அப்படி காமிக்கிற இடங்களை புரிஞ்சிக்கும் பொழுதே புரிஞ்சுக்கலாம் இந்த எருசலேம் யாருக்கு அடையாளம்ன்றதை புரிஞ்சிக்க முடியும். வாசிக்கலாமா? பாருங்கள், எரேமியாவில் 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எரேமியா 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மகிழ்ச்சியின் சத்தத்தையும் சந்தோஷத்தின் சத்தத்தையும் மணவாளனின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் எந்திரத்தின் சத்தத்தையும் விளக்கின் வெளிச்சத்தையும் அவர்களிலிருந்து நீங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பார்த்தீங்களா, எருசலேம் மக்களுக்கு அவர் சொல்லக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் கொடுத்தாரு. இடத்துல என்ன லிஸ்ட் கொடுத்தாரு? கவனிச்சிங்க லிஸ்ட்டு? சரி, கவனிக்காட்டியும் பரவாயில்ல. பாருங்க, இந்த எருசலேமுக்கு சொன்னது மாதிரியே இன்னொரு இடத்துல ஆண்டவர் பேசியிருக்கார். அப்போ இன்னொரு இடத்துல பேச வேண்டிய அவசியம் என்னன்னா, இந்த எருசலேம் மாதிரியே சில பேர் இருப்பாங்கன்றதுக்கு தாங்க சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? வாசிக்கலாமா? பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்தில் பிரகாசிப்பதும் இல்லை, மணவாளனும் மணவாட்டியும் மாணவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை, உன் வர்த்தகர் பூமியில் பெரியோர்களாய் இருந்தார்களே. அன்புக்குரிய சகோதரர்களே, பார்த்தீங்களா, எக்ஸாக்டாக சொல்லி காமிக்கிறார் பாருங்க. இது ஆண்டவருடைய வல்லமையான வசனங்கள். புரிஞ்சுங்களா? அப்போ என்ன லிஸ்ட் கொடுத்தாரு படிக்கலாமா? இவ படிங்க. எரேமியா 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மகிழ்ச்சியின் சத்தத்தையும் சந்தோஷத்தின் சத்தத்தையும். பாருங்க, மகிழ்ச்சியின் சத்தத்தையும். அது என்ன மகிழ்ச்சியின் சத்தம்? வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சி. அப்போ சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய இனி எந்த வாய்ப்புமே உனக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா நீ தப்பு பண்ண இடம் எருசலேம் ஆலயம், பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லி காமிச்சார். அடுத்தது சந்தோஷத்தின் சத்தத்தையும் மணவாளனின் சத்தத்தையும். மணவாளன் யாரு? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்ப அவருடைய அழைப்பு உங்ககிட்ட இனிமேட்டு இருக்காது அப்படின்றாரு. மணவாட்டியின் சத்தத்தையும். மணவாட்டியோட சத்தம் சரி பார்த்தீங்கன்னா, மணவாட்டியை மாறக்கூடிய மணவாட்டி கீழ்ப்படுதலை காமிப்பாங்க இல்லையா? யாருக்கு? மணவாளனுக்கு. அப்படிப்பட்ட கீழ்ப்படுதலுக்குரிய ஒரு வாழ்க்கை இனிமேட்டு உங்ககிட்ட கிடையாது. யார்கிட்ட கிடையாது? எருசலேமுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தார். இனி உங்ககிட்ட என்னெல்லாம் இல்லைன்னு சொன்னாரோ அது யாருக்குன்னா அதே மாதிரி ஒரு குரூப்புக்கா. அப்போ எருசலேமில் பண்ண அதே தவறுகளை ஏதோ ஒரு குரூப் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்கிறார் இல்லையா? அந்த குரூப் யாருன்னு படிக்கலாம் நிதானமாக. ஆனால் என்னெல்லாம் இல்லைன்றதை இப்போ படிச்சுட்டு இருக்கிறோம். சரிங்களா? அப்போது சந்தோஷம் கிடையாது, மகிழ்ச்சி கிடையாது, மணவாட்டி சத்தம் கிடையாது, மணவாட்டியோட சத்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதில் நிறைய மீனிங் இருக்குது. நான் கொஞ்சம் ஓரளவு முடிச்சுட்டு பாருங்க. சரிங்களா? அடுத்து படிங்க. எந்திரத்தின் சத்தத்தையும். அப்போ எந்திரத்தின் சத்தம் சொல்லும் பொழுது சத்தியத்தை நிதானமாக பகுத்து போதிக்கூடிய எந்த ஒரு ஊழியக்காரனுமே இனி உங்ககிட்ட இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஆசாரியர்கள் வேதத்துக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. ஆசாரியர்களுடைய அடிப்படை என்ன? ஆசாரியர்களுடைய அடிப்படை என்ன? ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை வாயிலே தேடுவார்களே அப்படின்னு சொன்னார். ஆனால் நீங்கள் மீறிட்டீங்க இல்லையா அப்படின்னு சொன்னார். அடுத்து படிங்க. எந்திரத்தின் சத்தத்தையும் விளக்கின் வெளிச்சத்தையும் அவர்களிலிருந்து நீங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, விளக்கின் வெளிச்சம் சொல்லும் பொழுது அகைன்
அப்போது உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் சொல்லி சங்கீதம் 119 105 சொல்கிறார். அப்போது சத்தியத்துடைய சரியான டைரக்ஷன் வழி நடத்துதல் இனிமே உண்டை கிடையாதுன்னு சொல்லி காமிச்சார். இப்போ மறுபடியும் ரிவைஸ் பண்ணலாம் கவனிங்க. இங்கே எருசலேம் இருக்காங்க இல்லையா, எருசலேமில் இருக்கக்கூடிய ஜனங்கள், ஆலயத்துக்குள்ளேயும் நகரத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஜனங்கள் இந்த தவறுகள்லாம் பண்ணாங்க. அதனால் உங்ககிட்ட இருந்து இந்த வாய்ப்பு போயிடுச்சு. அப்போ இதே மாதிரி ஒரு குரூப் பண்ணுறாங்க, புரிஞ்சுங்களா? அப்போ அந்த குரூப்புக்கிட்டையும் இந்த வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லி காமிச்சார். அப்போ இந்த எருசலேமை ஜனங்களை யார் கூப்பிட்டு பேசுகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடும் ஆயிற்று. அன்புக்குரிய சகோதரர்களே, இதை குறித்து நிறைய பாடங்களில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போது இதற்கான ஒரு சரியான அடையாளம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய விசுவாச அமைப்புகள். அவ்வளோதான், சிம்பிள். இன்னும் ஆழமாக தெரியணும் எங்களுக்கு அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா எங்களோட காஸ்பல் சொசைட்டி யூடியூப் சேனலை நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். கட்டாயமாக தெளிவான வசனத்தோடு விளக்கங்களை பைபிளிலிருந்து நாங்கள் கொடுக்க முடியும் அவருடைய கிருபையில், சரிங்களா? அப்போது இந்த எருசலேமை யார் கூப்பிட்டு பேசுகிறாருன்னா விசுவாச அமைப்புகள் அவங்களுக்கு கூப்பிட்டு பேசுகிறார். அப்போ அந்த விசுவாச அமைப்புகளை ஒப்பிட்டு பேசும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் ஆலயத்துக்கு உள்ளே மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அப்போ ஆலயத்துக்கு உள்ளே மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா அது பரிசுத்த ஸ்தலம். அப்போ அந்த ஆலயம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள், 2 வசனங்களை படிச்சுட்டு நம்ம உள்ளே வரலாம். பாருங்கள், அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கு விரோதமாக. பார்த்தீங்களா, ஸ்தேவானுக்கு எதிராக பொய் சாட்சிகள் நிறுத்தினாங்க. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்தேவான் இருக்கார் இல்லையா, இவர் பரிசுத்த ஸ்தலம் எருசலேம் ஆலயம் இதுக்கு எதிராக பேசினார் அப்படின்றாங்க. நம்ம எதுக்காக உள்ளே வந்தோம்? பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னா எருசலேமில் கூட ஆலயம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக உள்ளே வந்தோம், அவ்வளோதான், சரிங்களா? அந்த மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் இதே குற்றச்சாட்டாக வைப்பாங்க. அப்போது அடுத்து நமக்கு என்ன தெரியணும்னா, இந்த பரிசுத்த ஸ்தலம்தான் எருசலேம் ஆலயம் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. அப்போது பொருளில் ஆண்டோட உண்மைக்குள்ளாக கடந்து போகும் பொழுது ஆலயம் யார் பார்த்தீங்களா? 2 கொரிந்தியரில் 6ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கம்பேரிசன் வேதாகமத்தில் சரியா இருக்கா நீங்க செக் பண்ணணும். ஏன்னா ரொம்ப தைரியமாக செக் பண்ணலாம், ஏன்னா அது உண்மை. அப்போ இங்கே எருசலேம், இங்கே பாபிலோன். யார்? விசுவாச அமைப்புகள் கம்பேர் பண்ணார். அப்போ இங்கே பரிசுத்த ஸ்தலம் சொல்லும் பொழுது இங்கே எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாமளே அந்த ஆலயம், புரிஞ்சுங்களா? அதனால தான் இந்த வசனம் படிக்கும் பொழுது தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது? இங்கே என்ன பண்ணாங்க? இந்த ஆலயத்துக்குள்ளே விக்கிரக ஆராதனை. ஆனால் நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி காமிச்சார். ஆனால் உலகத்தில் அநேக ஆண்டோடைய பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்னா வேத பிரமாணங்களை தெரிந்து கொள்கிறார்கள். எப்படி? எருசலேம் ஜனங்கள் மாதிரி தெரிந்து கொள்கிறார்கள். ஆனால் உள்ள இருதயத்துக்குள்ள விக்கிரக ஆராதனை. என்ன அர்த்தம்? பரலோகத்தின் தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவருக்கும் அவருடைய பிரமாணத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம, கீழ்ப்படியாம, மனப்பூர்வமாக இருதயத்தை அங்கே ஒப்புவிக்காம செய்யக்கூடிய எல்லா காரியங்களுமே விக்கிரக ஆராதனை தான். அப்படிப்பட்ட ஒரு குரூப் தான் இந்த விசுவாச அமைப்புகளுக்கு ஒப்பிட்டு பேசிட்டு இருக்கான்றதை நம்ம கவனிச்சிட்டோம், புரிஞ்சுங்களா? நிறைய வசனங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு பாருங்க, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் சொல்றாரு. பார்த்தீங்களா? அப்போ நாம தான் அந்த ஆலயம், நாம தான் பரிசுத்த ஸ்தலம். என்ன அர்த்தம்? நம்முடைய இருதயம். அப்போ நம்முடைய இருதயத்தில் என்ன கொடுத்துருக்காரு? ஆண்டவர் வாசம் பண்ணக்கூடிய இடம். ஆண்டவர் எப்படி வாசம் பண்ணுவார்? படிக்கலாமா தெளிவா? பாருங்க, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம்.
விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். பார்த்தீங்களா, விசுவாசத்தினால கிறிஸ்து நம்முடைய இருதயங்களில் வாசமாக இருப்பார். அப்போது நாம் ஆலயமாக இருக்கும் பொழுது நம்முடைய சிந்தனைக்குள்ளாக விசுவாசங்கள் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பரிபூர்ணமான ஒரு கீழ்ப்படுதலை காமிக்க முடியும். அப்படி இல்லாமல் வேற எதுக்காவது முக்கியத்துவம் கொடுத்து உலகத்துக்குள்ளே இன்வால்வ் ஆகிட்டு இருந்தோம்னா, உலக பிரகாரமான காரியத்துக்குள்ளாக போயிட்டு ஆண்டவருக்கு கன மரியாதை கொடுத்தோம்னா, அது அன்னைக்கு இருந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஆலயத்துக்குள்ளே பண்ண தவறு மாதிரி ஆகிடும். புரிஞ்சுங்களா? அப்போ இந்த 6 தவறுகள் நம்மகிட்ட இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். என்ன தவறுகள்? விக்கிரகத்துக்கான ஒரு ஸ்தானம். எப்பொழுதுமே நம்மக்கிட்ட ஒரு இடம் இருக்கும். என்ன இடம்? நமக்குன்னு ஒரு சிந்தனை இருக்கும். பார்த்தீங்களா, பர்சனல் திங்கிங், அதுதான் விக்கிரகத்துக்கான ஸ்தானம். அது இருக்கக்கூடாது. புரிஞ்சுங்களா? செகண்டு, விக்கிரகம். அப்போ நமக்கு இருக்கக்கூடிய கொள்கைகள் நமக்கு எதுவுமே கிடையாது. பவுல் சொன்னார்ல, நான் குப்பை, அதே மாதிரி தான் எல்லாத்தையும் விட்டார். அந்த மாதிரி நம்முடைய சிந்தனைகளை முழுவதுமாக விட்டு கொடுத்து ஆண்டவருக்கு மட்டுமே இதை நம்ம செயல்படுத்தணுன்ற நிலைமைக்குள்ள தான் கடந்து போகணும். அது இல்லாமல் ஒரு ஸ்தானம் நமக்காக ஏற்படுத்தி ஒரு விக்கிரகத்தை உள்ள வச்சு அருவருப்புகளை உள்ள செய்யக்கூடாது. எது அருவருப்புகள்? அங்கே ஊரும் பிராணிகள் மிருகங்களுடைய படங்களை வரைய ஆரம்பித்தாங்க. அப்படின்னா அவங்க இருதயத்துக்குள்ளாக ஆலயம் நாம இருக்கும் பொழுது இருதயத்துக்குள்ளாக வேற எதையுமே என்கிரேவிங் எழுதக்கூடவே கூடாது. வேற எதுவுமே உள்ள பதியக்கூடாது. சில வரார், அவ்வளோதான். வேற ஏதாவது பதிஞ்சு அப்படின்னா அது அருவருப்பு அப்படின்னாரு. சரிங்களா? 3வது முடிஞ்சா. 4வது வரும்பொழுது தம்மூசுக்காக அழுகிறது. அவங்க எழுதாங்க, கடவுள் அல்லாத ஒரு காரியத்துக்காக பாபிலோன் கூட சேர்ந்து அந்த சிந்தனைகளை எடுத்துக்கொண்டு அழுதாங்க. அப்போ அந்த மாதிரி நாமளும் ஜீவன் அல்லாத காரியத்துக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா அழக்கூடாது. ஏன்னா ஜீவனுள்ள தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அதனால தான் பேதுரு சொல்லி காமிச்சார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து. அந்த மாதிரி நமக்கு ஜீவனுள்ள காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் பொழுது ஜீவன் இல்லாத காரியத்துக்காக மனசை செலுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னார். அடுத்தது தான் பெரிய மிஸ்டேக். இவங்க பண்ணாங்கல்ல, எருசலேமில் ஆலயத்துக்கு உள்ளே பண்ணாங்கல்ல. ஆலயம் யாரு? நம்ம தான், மறந்துடக்கூடாது. அப்போ ஆலயத்துக்குள்ள என்ன பண்ணாங்க? முதுகு ஆண்டவருக்கு, முகம் சூரியனுக்கு. புரிஞ்சுங்களா? நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்முடைய முதுகு ஆண்டவருக்கு காமிக்கக்கூடாது. புரிஞ்சுங்களா? நம்முடைய இருதயம், முகம் என்னைக்குமே ஆண்டவரை நோக்கி இருக்கணும். தாவீது சொன்னார், தெரியல நமக்கு அருமையாக சொன்னார்ல பாருங்க. சங்கீதம் 16:8 படிக்கலாம். சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். பார்த்தீங்களா? நம்முடைய முகம் அவரை மட்டுமே நோக்கி இருக்கணும். அப்படி என்ன அர்த்தம்? முகம்னா முகம் கிடையாது, சிந்தனைகள் அப்படின்னு சொல்றாரு. புரிஞ்சுங்களா? சிந்தனையை ஆண்டருக்கு மட்டும்தான் கொடுக்கணும். அப்போ முதுக நம்ம காமிக்கக்கூடாது என்றைக்குமே. புரிஞ்சுங்களா? இதுதான் அங்கே பொருள். அப்போ அந்த மாதிரி நம்ம எங்கே காமிக்கிறோமா? ஆலயத்துக்குள்ளே உட்காந்துட்டே காமிக்கிறோமா? அதுதான் பெரிய தவறு. நீங்கள் எங்கே வேணால் பண்ணியிருந்துருக்கலாம், ஆனால் எங்கே பண்ணலாமா? ஏன்னா இது எருசலேம், மகாராஜாவுடைய நகரம். நாம் மகாராஜாவுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கோம். அவருடைய நகரம் செல்லும் பொழுது அவருடைய ஆளுகை இருக்கக்கூடிய இடம் தான் இந்த இடம். அதனால தான் கரெக்டாக சொன்ன வசனத்தில் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவுது. என்ன அர்த்தம்? தேவ சமாதானம்னா தேவனுடைய வார்த்தை மட்டுமே ஆளுகை செய்யக்கூடிய இடத்துல அது மட்டுமே ஆளுகை செய்யணுமே தவிர வேற எதுவும் இருக்கக்கூடாது. அப்போ நம்முடைய முகம் என்னைக்குமே ஆண்டவருக்கு தான், முதுக காமிக்க கூடாது. காமிச்சிங்கன்னா அருவருப்பு, வெட்டாம விட மாட்டேன்னு சொன்னார் ஆண்டவர். அடுத்தது என்ன பண்ணாங்க? அவங்க எப்பொழுதுமே மூக்குக்கு நேராக, நாசிக்கு நேராக பிளஸ்ஸிங் பிளஸ்ஸிங் பிளஸ்ஸிங். அப்போ இன்னைக்கு உலகத்தில் கூடிய அநேகர் அவனுடைய பிள்ளைகளை ஆசாரியர்கள் தவறாக வழி எடுத்துருக்கிறாங்க. ஆசீர்வாத கூட்டங்கள் அப்படின்னு சொல்ல இல்லையா? நான் கூட்டம் தப்புன்னு சொல்ல வரல, நோக்கம் தப்புன்னு சொல்ல வரேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ எல்லாருமே எது ஆசீர்வாதம்? பரலோகத்தில் நம்முடைய ஆண்டவருக்காக இன்னைக்கு வாழக்கூடிய, சாகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பார்த்தீங்களா? அதுதான் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை யார் சரியாக பயன்படுத்திக்கிறாங்களோ அவர்கள் தான் பரலோகத்தில் என்ன பண்ண முடியும்? ஆளுகை செய்ய முடியுமே தவிர வேறு எதுவுமே கிடையாது. புரிஞ்சுங்களா? அதனால் நாம் இம்மைக்கு மாத்திரம் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தால் நம்மளை விட பரிதபிக்கக்கூடிய ஜனங்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போது இந்த ஆலயத்தில் நடந்த தவறுகள் இந்த ஆலயமாகிய இருதயத்துக்குள்ளே நடக்கக்கூடாது. நடந்துச்சு அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் கன்ஃபார்ம், பனிஷ்மெண்ட் கன்ஃபார்ம். அதுதான் 9ஆம் அதிகாரம். புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒன்று புரிஞ்சிருக்கும். என்ன புரிஞ்சிருக்குன்னா, எருசலேம், பாபிலோன், அதாவது விசுவாச அமைப்புகள் கிளியர் பண்ணிட்டார். பரிசுத்தலம், ஆலயம். ஆலயம் யாரு? நாம தான் ஆலயம், சிந்தனை தான் ஆலயம். கிளியர் பண்ணி முடிச்சிட்டாரு. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறது இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, என்கொயரி பண்ண போகிறது இல்லை. நம்முடைய இருதயம் தொடர்ந்து கீழ்ப்படியாமைக்குள்ள போயிருக்கும் பொழுது, அந்த பாவத்தின் அளவுகள் நிரம்பும் பொழுது ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்குன்றதை இங்கே சொல்ல போறார். அவ்வளோதான், சிம்பிள்.
அதுக்கு யாரை கூப்பிடுறாரு அவரு? வெட்டுகிற 6 புருஷர்கள் கையில் கொலை கருவி வச்சிருக்காங்களாம் சொன்னார் இல்லையா. அதுக்கப்புறமா ஒரு மனுஷன் இருக்கார், சணலுள் அங்கி தரிச்ச ஒரு மனுஷன் இருக்கார், கையில் கணக்குனுடைய பாருங்கள் மைக்கோடு இருக்குதுன்றதை அங்கே சொல்லி காமிச்சார் இல்லையா. இப்போது அந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்லும் போது எப்படி சொன்னார்? என் காதுகள் கேட்க அந்த மாதிரி நம்முடைய இருதயத்துக்குள்ளே போகிற மாதிரி சொல்லுங்கன்னார் சத்தியத்தை. அதை இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், அவனுடைய கிருபையினால் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அப்போ எல்லாருடைய இருதயத்தையும் சரியாக போகணும். அந்த 6 பேர் யார்? வெட்டுவதும் தப்புவதும் யார்? இது ஆண்டவருடைய தீர்மானம் சொல்லும் பொழுது வெட்டுறவங்க எங்கேருந்து வந்தாங்க படிக்கலாமா? எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது இதோ 6 புருஷர் வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்து கொண்டு வடக்கே பார்த்த உயர்ந்த வாசலின் வழியிலிருந்து வந்தார்கள். பார்த்தீங்களா? ஸோ இது எல்லாமே அடையாள பாஷைகள் இல்லையா. அப்போது அந்த அடையாளத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர சொல்லப்பட்ட அந்த சொல்லர்த்தம் கிடையாது. இது பைபிளுடைய பேசிக். அப்போ என்ன அடையாளம்? வெட்டுகிற 6 புருஷர்கள் எங்கேருந்து வராங்க? வடக்குலேருந்து வராங்க அப்படின்னு சொல்றார் இல்லையா. அப்போ நார்த்துலேருந்து வராங்க. நார்த்து எப்பொழுதுமே எதை அடையாளப்படுத்தும்? 2 வசனங்கள் அதை புரிஞ்சுக்கலாமா? பாருங்க, ஏசாயா 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்கள் மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும். பார்த்தீங்களா? அப்போது இந்த வடப்புறம் நார்த் சைடு அப்படின்றது எப்பொழுதுமே பரலோகத்தின் தேவனுடைய இருப்பிடத்தை என்ன பண்ணணும்னா அடையாளப்படுத்தி காமிக்கும். பாருங்கள், இன்னொரு வசனத்தில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். சங்கீதம் 48ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். சங்கீதம் 48ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்புமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது, அதுவே மகாராஜாவின் நகரம். பார்த்தீங்களா? அதுவே மகாராஜாவினுடைய நகரம். அப்போது நம்மளுக்கு என்ன சொல்ல வரான்னு சொல்லி நீங்கள் கவனிச்சிங்களா? அப்போ நார்த் சைட்லேருந்து வடப்புறத்திலிருந்து வெட்டுகிற 6 புருஷர்கள் கையில் வந்து அந்த ஒரு ஆயுதங்களை வச்சுக்கிட்டு வராங்க அப்படின்றத அங்கே சொல்கிறார். புரிஞ்சுங்களா? அப்படின்னா என்ன பொருள் சொல்லி கவனிக்கும் பொழுது தேவன்கிட்ட இருந்து ஜட்ஜ்மெண்ட் வெளியே வருதுன்னு அர்த்தம், வேறு என்ன கிடையாது. அப்போது அந்த வெட்டுகிற ஆயுதம் சொல்லும் பொழுது சரியான விளக்கத்தை பார்த்தீங்கன்னா வேதாந்தத்துக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஆயுதத்தை எதுக்கு ஒப்பிட்டு பேசிக்கிறான்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்க, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பாருங்க, அப்ப நார்த் சைட்ல இருந்து 6 பேர் வராங்க அப்படின்னா கையில பட்டயம் இருக்குன்னு சொல்லும் பொழுது என்ன ஒரு பொருளை நம்முடைய ஆண்டவர் சொல்ல வராரு சொல்லி கவனிக்கும் பொழுது தேவன் கிட்ட இருந்து ஜட்ஜ்மெண்ட் வெளியில வருது அப்படின்றார். அந்த ஜட்ஜ்மெண்ட் வெளியில வரும் பொழுது அது எப்படி வந்து வெட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெட்டுகிற ஆயுதமே பட்டயம், சத்தியம், ஆண்டோடைய வசனத்தின் மூலமாகவே அந்த ஜட்ஜ்மெண்ட் வெளியே வரும்ன்றதையும் சொல்றார். பாருங்க, யோவான் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். யோவான் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். அப்போ நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது பரலோகத்தின் தேவன்கிட்ட ஜட்ஜ்மெண்ட் புறப்பட்டாச்சு. எப்படி வெட்டுவார்னா வசனத்தை வச்சு என்ன பண்ணுவார்னா வெட்டுவன் சொல்லி காமிச்சாரு. அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பன்னு சொல்லி காமிச்சார். ஏன்னா இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அப்படின்றத தெளிவுபடுத்தி காமிச்சார். அதனால தான் முதல்ல யாரை வெட்டணும், ரெண்டாவது யாரை வெட்டணுன்றதெல்லாம் அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு. சரிங்களா? ஸோ இது ஒரு பாகத்தை நம்ம முடிக்கிறோம். ரெண்டாவது வரும் பொழுது கணக்குடைய மைக்கூட வந்து கையில் வச்சிருக்கக்கூடிய ஒரு புருஷன் இருக்காருன்னு சொல்லி காமிக்கப்படுது. அப்போது அவர் யார் அடையாளப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நல்லா கவனி அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம கொடுக்கப்பட்ட சில அடையாளங்களில் முக்கியமான அடையாளம் அவர் சணல் நூல் வஸ்திரம் தரித்திருந்தார். இப்போ எசேக்கியேலை தொடர்ந்து படிங்க. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது இதோ 6 புருஷர் வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்து கொண்டு வடக்கே பார்த்த உயர்ந்த வாசலின் வழியிலிருந்து வந்தார்கள். அவர்களில் சணநூல் அங்கி தரித்து தன் அறையில் கணக்குனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற ஒருவன் இருந்தான். அவர்கள் உள்ளே பிரவேசித்து வெண்கல பலிபீடத்து அண்டையிலே நின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ அந்த 6 பேர் என்றது பரலோகத்தினுடைய ஜட்ஜ்மெண்ட்டு ரிலீஸ் பண்ணுறார். எப்படி வெட்டுவாங்கன்னா
பட்டயமாகிய சத்தியத்தின் மூலமாகவே ஜட்ஜ்மெண்ட் வெளியே வரும்ன்றதையும் சொல்லி காமிச்சார். வெட்டி மறிக்கிறாங்கன்றதுக்கு என்ன அர்த்தன்றதை பின்னாடி கவனிக்கலாம். இது ஒரு பாகம் முடிச்சிட்டோம். ரெண்டாவது வரும் பொழுது அந்த கணக்குடைய மைக்கூட்ட வச்சிருக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கார். அவருக்கான அடையாளம் என்ன? ஏற்கனவே பார்த்தோம், சரநூல் வஸ்திரம் தரித்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ என்ன பொருளை நாம் புரிந்து கொள்ளணும்னு சொல்லி அவர் எதிர்பார்க்குறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த சரநூல் வஸ்திரத்தை யார் பொதுவாக போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆசாரியர்கள். வாசிக்கலாமா? பாருங்க, லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆசாரியன் தன் சணநூல் அங்கியை தரித்து தன் சணநூல் ஜல்லடத்தை அறையில் போட்டுக்கொண்டு பலிபீடத்தின் மேல் அக்கினியில் எரிந்த சர்வாங்க தகன பலியின் சாம்பலை எடுத்து. பார்த்தீங்களா? அப்போ என்ன அர்த்தம் சொல்ல வராருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சணநூல் வஸ்திரம் தரித்திருக்கக்கூடிய அந்த மனிதன் யாரை பொருள்படுத்துகிறார், யாரை அடையாளப்படுத்துகிறார்னா அதுவும் பரலோக தேவனுடைய சத்தியத்தை தான் அடையாளப்படுத்துது. ஏன்னா இந்த இடத்துல இந்த சணநூல் சொல்லும் பொழுது அதில் முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா ப்ரீஸ்ட்லி ஹோலி ஜட்ஜ்மெண்ட். அப்போ அந்த ப்ரீஸ்ட்லி ஒர்க் பண்ணக்கூடிய பரிசுத்த நியாயத்தீர்ப்பை கொடுக்கக்கூடிய அவருடைய சத்தியத்தை தான் இந்த கணக்குடைய மைக்கூட்ட வச்சிருக்கக்கூடிய அந்த மனிதன் அடையாளப்படுத்துன்றதை சொல்லி காமிக்கிறார். ஏன்னா இந்த சத்தியத்தின் மூலமாக தான் ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுக்க போகிறாங்க. அப்போ இந்த சரநூல் வஸ்திரம் தான் முக்கியமான ஒரு க்ளூ நமக்கு. அதன் அடிப்படையில் இந்த மனிதன் யார் அடையாளப்படுத்துகிறாருன்னா பரலோகத்தினுடைய பரிசுத்தமான சத்தியத்தின் அடிப்படையில் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறான்றதையும் சொல்லி காமிக்கிறார். ஆனால் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கான வேலைகளை பிரித்து காமிச்சிருக்காரு. அப்போது முதல்ல இருக்கக்கூடிய அந்த 6 பேருக்கும் என்ன அடையாளம்னா வெட்டுகிற ஆயுதங்கள் பிடிச்சிருக்காங்க. அவங்களுடைய வேலையும் சத்தியத்தின் அடிப்படையில் தான் வருது, பொருளில். இந்த ஒரு மனிதன் சொல்லும் பொழுது அவரும் சத்தியத்தின் அடிப்படையில் தான் வேலையை செய்கிறான்றது சொல்கிறாங்க. அப்போ 2 முக்கியமான கோணங்களை கவனிக்கணும். இவங்க வெட்டுவாங்க, அடையாளம் போடுவாங்க. இது ரெண்டுமே சத்தியம் செய்யக்கூடிய வேலைகள் அப்படின்றத இங்கே புரிய வைக்கிறார். அப்படி வரும் பொழுது இன்னொரு அடையாளத்தை காமிக்கிறாரு. இவங்க 2 பேருமே எங்கே நிற்கிறாங்க? 2 பேரும் சொல்லும் பொழுது 6, 1 சரிங்களா? மொத்தம் 7 பேர். நான் வச்சுக்கோங்க, மறந்துடக்கூடாது. 7 பேர். இந்த 7 பேருமே எங்கே நிற்கிறாங்கன்னா வெண்கல பலிபீடம். அப்போ பலிபீடத்தை பக்கத்தில் நிற்கிறாங்க. அப்படின்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சமூகத்திலிருந்து தொடங்கும் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பலிபீடம் என்பது எப்பொழுதுமே நம்முடைய ஆண்டவரை அடையாளப்படுத்தும் வேதாமத்துக்குள்ளாக. பாருங்க, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிப்பதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. பாருங்க, நமக்கு ஒரு பலிபீடம் என்று சொல்லும் பொழுது ரொம்ப ஆழமான ஆவிக்கிற அர்த்தமுள்ள ஒரு வசனம். அப்போ ஆசரிப்பு கூடாரம் இருக்குது. இந்த கூடாரத்துக்குள்ள உள்ள என்ட்ரு ஆகும் பொழுது முதல்ல நம்ம எதை பார்ப்போம்னா பலிபீடத்தை பார்ப்போம். சில பேர் இதை புதுசாக கேட்கலாம். இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த படத்தை பார்க்கும் பொழுது இது ஆசரிப்பு கூடாரம். உள்ளே என்ட்ரு ஆகும் பொழுது பிரகாரம் இருக்கும். அந்த கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது முதல்ல என்ன இருக்குது? பலிபீடம் இருக்குது. அதை தாண்டி தான் அங்கே தண்ணீர் தொட்டி இருக்கும். அதுக்கப்புறமா பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தலம் இருக்கும். சரிங்களா? இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ இதில் முதல்ல என்ன இருக்குன்னா பலிபீடம் இருக்குது. இந்த பலிபீடத்தினுடைய பொருள் எதுனா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஏன்னா எல்லா பலிகளுமே அவருக்குள்ளாக தான் செலுத்தப்பட வேண்டும். அவரே பலியானார். அதனால தான் அங்கே பொருளில் பலிபீடம் எப்பொழுதுமே நம்முடைய ஆண்டவர் அடையாளப்படுத்தும். நிறைய விளக்கங்கள் இருக்குது, நம்ம பின்னாடி நம்ம கவனிக்கலாம். சரிங்களா? அப்போது இந்த 6 பேரும் இந்த ஒருத்தரும் எங்கே நிற்கிறாங்கன்னா பலிபீடத்து பக்கத்தில் நிற்கிறாங்களாம். என்ன அர்த்தம்? நம்முடைய ஆண்டவருடைய மேற்பார்வையில் இருந்து அவருடைய டைரக்ஷனில் தான் இந்த வேலைகள் பரிபூர்ணமாக நடக்கும் அப்படின்றத சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ இந்த 6 பேர் யார்? பரலோகத்தினுடைய ஜட்ஜ்மெண்ட்டு, எக்ஸிக்யூஷன். அப்போ இந்த ஒருத்தர் யாரும் சரி பார்த்தீங்கன்னா அவரும் சத்தியத்தை தான் அடையாளப்படுத்துவார். ஆனால் வேலைகள் பார்த்தீங்கன்னா அவருடைய வேலை அடையாளப்படுத்துறது, அடையாளம் போடுறது. இவங்க வேலை வெட்டுறது. அப்போ இது ரெண்டுமே சத்தியத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய வேலைகள்ன்றதை பிரித்து காமிச்சார். யாருடைய மேற்பார்வையில்? பலிபீடமாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்துவினுடைய மேற்பார்வையில் நடக்கும்ன்றதை இங்கே சொல்லி காமிச்சார். யாருக்கு ஜட்ஜ்மெண்ட்டு? பாருங்கள், இங்கே எருசலேம் ஆலயம், இங்கே விசுவாச அமைப்புகள், ஆண்டோடைய பிள்ளைகள், ஆலயமாக ஆண்டோடைய பிள்ளைகள். சரிங்களா? இவங்களுக்கு தான் ஜட்ஜ்மெண்ட்ன்றதை சொல்லி காமிச்சார். எதனால் ஜட்ஜ்மெண்ட்டு? 6 தவறுகளை மறந்துடக்கூடாது. தவறுகளை திருத்தக்கூடிய டைம் இது கிடையாது. திருத்தவே முடியாது. நீங்கள் திருத்தி நினச்சா கூட முடியாது. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட்டு. சரிங்களா? அப்போ அடுத்து படிக்கலாம். எசேக்கியேல் படிங்க. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை
கேருபீன்களிலிருந்து எழும்பி. பாருங்க, இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபீன்களிலிருந்து எழும்பி அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய வல்லமையுள்ள ஜட்ஜ்மெண்ட்டுடைய வெளிப்பாடுகளை அது காமிக்குது. எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேருபீன்லேருந்து எழும்பிச்சு இல்லையா, ஏன் இடத்துல கேருபீன் அடையாளப்படுத்தி காமிச்சான்னு சொல்லி காமிக்கும் பொழுது கேருபீன்களுக்கு சில முக்கியமான அடையாளங்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் இந்த இடத்துல கேருபீன் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பரலோகத்தின் தேவனுடைய ஜஸ்டிஸ், நியாயத்தை அடையாளப்படுத்துது. எப்படி சொல்கிறீங்க சகோதரரே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா பாருங்கள், எசேக்கியேல் 10:14 படிங்க. எசேக்கியேல் 10:14 ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்கள் இருந்தன. முதலாம் முகம் கேருபின் முகமும், 2ஆம் முகம் மனுஷ முகமும், 3ஆம் முகம் சிங்க முகமும், 4ஆம் முகம் கழுகு முகமாய் இருந்தது. பார்த்தீங்களா, இங்கே ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறாரு, கரெக்டாக நிதானிக்கணும். அப்போது எசேக்கியேல் 1 வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு க்ளூவும் கொடுக்குறாரு, அதையும் சேர்த்து படிச்சுட்டு வரலாம். படிங்க. எசேக்கியேல் 1:6 அவைகளில் ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்களும் ஒவ்வொன்றுக்கும் 4 சட்டைகளும் இருந்தன. பார்த்தீங்களா, அப்போ 4 ஜீவன்களை 5 காமிக்கிறார். அப்போ 4 ஜீவன்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்குமே 4 செட்டைகள் இருந்ததை சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ அந்த 4 செட்டைகளுடைய அடையாளங்களை தான் எசேக்கியேல் 10:14 பேசும்போது சொல்கிறார். அப்போ அந்த 4 செட்டைகளில் முதலாவது கவனிக்கும் பொழுது அதுக்கு என்ன முகம் இருக்குதா, கேருபீன்களுடைய முகம் இருக்குது அப்படின்றார். சரிங்களா, மறுபடியும் படிங்க. எசேக்கியேல் 10:14 ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்கள் இருந்தன. முதலாம் முகம் கேருபின் முகமும். பாத்தீங்களா, முதலாம் முகம் கேருபீன்களுடைய முகம் அப்படின்றாரு. 2ஆம் முகம் மனுஷ முகமும். 2வது முகத்துக்கு மனுஷ முகம் அப்படின்றாரு. 3ஆம் முகம் சிங்க முகமும். 3வது முகம் சிங்க முகம் அப்படின்றாரு. 4ஆம் முகம் கழுகு முகமுமாய் இருந்தது. 4வது கழுகு முகம் அப்படின்றாரு. அப்போ இந்த 4 முகங்களை வச்சுதான் பரலோகத்தின் தேவனுடைய குணாதிசயங்களை புரிய வச்சிருக்காரு நம்ம கிட்ட. அப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, மனுஷ முகம் தேவனுடைய எந்த குணத்தை வெளிப்படுத்தும்னா அன்பு அப்படின்னு சொல்றாரு. புரிஞ்சுங்களா? அப்போ சிங்கம் சொல்லும் பொழுது அவருடைய வல்லமையை அடையாளப்படுத்தும், கழுகுன்னு சொல்லும் பொழுது அவருடைய ஞானத்தை அடையாளப்படுத்தும். அப்போ கடைசியாக இருக்கிறது கேருபீன்கள். இந்த கேருபீன்கள் அவருடைய நியாயத்தை அடையாளப்படுத்தும். அப்போ இதை குறித்து கூட 1ஆம் அதிகாரத்தை டீட்டெயிலாக கொடுத்துருக்கார். இப்போதைக்கு நமக்கு என்ன வேணும்னா, கேருபீன்கள் மத்தியிலிருந்து அவருடைய மகிமை எழும்பிட்டுன்னு சொல்லும் பொழுது அந்த கேருபீன்கள் அவருடைய நியாயத்தை அடையாளப்படுத்துது. அப்படின்னா அவருடைய நியாயம் வெளிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் சொல்லி காமிக்கிறான்றதை நாம் புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ 9ஆம் அதிகாரம் கண்டினியூ பண்ணுங்க. எசேக்கியேல் 9:4 கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவப் போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். பாத்தீங்களா என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்? இப்போ கர்த்தர் கூப்பிட்டு சொல்றாரு. யாரை கூப்பிட்டு சொல்றாரு? கணக்கனுடைய மை கூட வச்சிருக்கக்கூடிய அந்த மனிதனை கூப்பிட்டு, அந்த மனிதன் யார் அடையாளப்படுத்துறாங்க? சத்தியத்தை அடையாளப்படுத்துறாங்கன்றத நம்ம தெளிவாக பார்த்தோம் இல்லையா? அப்போ சத்தியத்தின் மூலமாக சில அடையாளங்களை இங்கே கண்டுபிடிக்கிறார் ஆண்டவர். என்ன அடையாளங்கள் கண்டுபிடிக்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எருசலேமுக்குள்ள உள்ள போங்க. எருசலேம் எது? மகாராஜாவுடைய நகரம். அப்போ இந்த வேத வசனத்தை கையில் வச்சுக்கிட்டு ஆண்டவருக்காக வாழ்றோன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மக்கள் மத்தியில் போங்க. வேற எங்கேயும் போக வேண்டாம். முதல்ல அப்போ அங்கே போங்க. அங்கே போயிட்டு என்ன கண்டுபிடிங்க? அருவருப்புகள் இருக்குதா பாருங்க. அருவருப்புகளை பார்க்குறீங்க. ஆனால் அந்த அருவருப்புகளை பார்க்கக்கூடிய ஜனங்கள், ஐயோ இது அருவருப்பாச்சே, ஆண்டுடைய பிரமாணங்கள் கையில் கொடுத்துருக்காரு, வேத வசனம் கையில் இருக்குது, இந்த வசனத்துக்கு விரோதமாக நம்முடைய ஆண்டுடைய பிள்ளைகளே பண்ணுறாங்களே அப்படின்ற இருதயம் யாருக்கு இருக்குதோ அவங்க மேலே அடையாளம் போடுங்க, நெத்திகளில் போடுங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு. புரிஞ்சுங்களா? வன்மைக்குரிய சகோதரர்களே, சத்தியத்தின் மூலமாக இந்த அடையாளத்தார் கண்டுபிடிக்கிறார். அப்போ அடையாளத்தை நெத்தியில் போடுறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. நெத்தி என்பது எதை அடையாளப்படுத்தும் அப்படின்றது நமக்கு தெரியணும். உதாரணத்துக்கு பாருங்க, கோலியாத் அப்படி சொல்லக்கூடிய ஒரு பெலிஸ்தீன் இருந்தார். நம்முடைய இஸ்ரவேல் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக எப்பொழுதுமே எதிர்த்து நிற்பார் அவர். அப்படி நிற்கும் பொழுது அவரை கொல்றதுக்காகவே தாவீது சொல்லக்கூடிய ஒரு ராஜா வந்தார் நமக்கு தெரியும். அப்போ அந்த தாவீது சொல்லக்கூடிய ஒரு மனிதன் அங்கே வரும் பொழுது அந்த கோலியாத்தை அடிக்கணும். எங்கே அடிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது கரெக்டாக அடிக்கிறார் அவர். ஏன்னா கோலியாத் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருந்தார், அவர் அடிக்க முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில். அப்போது தாவீது கரெக்டாக கணிக்கிறார்,
என்ன கணிக்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கே அடித்தா இந்த ஒரு கோலியாத் விழுவான்றதை கணிக்கிறார். பாருங்கள், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 49ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். தன் கையை அடைபத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். பார்த்தீங்களா, கரெக்டாக நெத்தியில் அடிக்கிறார். அப்போது நெத்தி என்பது எது கடையமாக இருக்குன்னு தான் ஒரு கேள்வி வரும் பொழுது, இந்த பெலிஸ்தீன் ஆகிய இந்த கோலியாத் பார்த்தீங்கன்னா சாத்தானுக்கு வந்து ஒரு முன்னடையாளம். ஏன்னா சாத்தான்கிட்ட அதிகமான ஞானம் கொடுக்கப்பட்டிருக்குது. பாருங்கள், இதெல்லாம் கன்ஃபார்ம். பாருங்கள், எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். பார்த்தீங்களா, அப்போ இந்த இடத்துல தீரு ராஜாவை குறித்து தானே பேசுகிறாரு. ஆனால் நீங்கள் சாத்தானுக்கு போய்ட்டு கேட்குறீங்களே, சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது, இந்த தீரு ராஜா சாத்தானுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டவர் அப்படின்றத எல்லாராலுமே எளிமையாக புரிஞ்சுக்க முடியும். காரணம் என்னன்னா, பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க. 13ஆம் வசனம். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். அப்போ தேவனுடைய தோட்டமாக ஏதேனில் இருந்தது யாரு? திருராஜாவா? இல்ல, சாத்தான். புரிஞ்சுங்களா? அப்ப திருராஜா பிசாசானவனுக்கு அடையாளமாக வேதாகமத்தில் காமிக்கப்பட்டிருக்காரு. சிம்பிள். புரிஞ்சுங்களா? அப்படி காமிக்கப்பட்ட அந்த சாத்தானுக்கு இருக்கக்கூடிய ஞானம் என்ன? அடுத்த வசனம் பாருங்க. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகபச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் தெய்வீகமான அர்த்தங்கள். அப்போ ஒன்றுமே ஞானத்துக்குரிய காரியங்கள். இவ்வளோ ஞானங்களை கொடுத்து படைக்கப்பட்டவர் தான் லூசிஃபர் ஆகிய நல்ல தேவதூதன். புரிஞ்சுங்களா? அவர் தான் பின்னாடி மேட்டுமணினால் விழுந்து போயிட்டார். அப்போது இந்த லூசிஃபர் தான் பிசாசுன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்போ இவ்வளோ ஞானம் இருக்குது. இவரை அடையாளப்படுத்துறதுக்காக தான் கோலியாத் அங்கே காமிச்சார். அப்போ கோலியாத் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காரு. இங்கே மட்டும் கேப் இருக்குது. எதுக்காக கம்பேர் பண்ண உங்களுக்கு தெரியுதா? எதுக்காக கம்பேர் பண்ணனா, நெத்தி என்பது ஞானத்துக்கு அடையாளமாக இருக்குது. அப்போது இந்த பிசாசானவனை எங்கே அடித்தா விழுவானா, எங்கே அடித்தாலும் விழமாட்டான், அவனுடைய ஞானம். புரிஞ்சுங்களா? அப்போ அந்த ஞானத்துக்கு மேலான பரிபூர்ணமான ஞானம் தான் பரத்து நிறக்கூடிய ஞானம்ன்றது சொல்லி காமிக்கிறார். அதனால தான் எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதின்றதை நமக்கு சொல்லி காமிச்சார். இந்த ஆயுதம் இருந்தாதான் நாம் பிசாசானவனை ஜெயிக்க முடியுன்றதையும் சொல்லி காமிச்சார் இல்லையா? அப்படின்னா இந்த வெட்டுகிற 6 பேர் மை போடக்கூடிய, அடையாளம் போடக்கூடிய ஒருத்தர். அப்போ இந்த ஒருத்தர் என்ன பண்ணணும்னா, இந்த அருவருப்புகளின் நிமித்தமாக பெருமை சுடக்கூடிய ஜனங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்கள் போய் பாருங்கள், நகரத்துக்குள்ளே போங்க. அப்படி யார் யாரெல்லாம் தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறாங்களோ, என்ன இருதயம்? கையில் பைபிள் கொடுக்கப்பட்டிருக்குது, இவ்வளோ உண்மைகள் இருக்குது. இப்படி உண்மைகளை தெரியாதபடிக்கும் உண்மைகளை மாற்றியும் உலகத்தை எவ்வளோ பேர் பேசுகிறாங்களே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நல்ல இருதயத்தை யார் வெளிப்படுத்துகிறாங்களோ அவங்கள கண்டுபிடிங்க. அவங்கள கண்டுபிடிச்சி என்ன பண்ணுங்கன்னா அடையாளம் போடுங்க. ஏன்னா அந்த இருதயத்தை நம்ம டெவலப் பண்ணிக்கலான்றதை ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா பாருங்கள், நம்ம எங்கே படிச்சிருந்தோம் அதை பாருங்கள். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். பாத்தீங்களா? நல்ல இருதயத்தை காமிக்கும் பொழுது அதிகமாக கனி கொடுக்கும்படி சுத்தம் செய்கிறாரு. அப்ப அந்த மாதிரி ஜனங்களை அவர் விசுவாச அமைப்புக்குள்ள கண்டுபிடிச்சி அவங்களுக்கு நெத்தியில் அடையாளம் போடுறாரு. என்ன அர்த்தம்? சத்தியமாகிய ஞானத்தை கொடுக்கிறாரு. இதுதான் அடையாளம். அப்போ இந்த அடையாளத்தை பெறக்கூடிய ஜனங்களை தான் என்னன்னு சொல்லி காமிச்சிருக்காருன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலை உடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும்
சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். பார்த்தீங்களா, நாம் தேவனுடைய ஊழியக்காரர்களுடைய நெற்றியில முத்திரை போட்டு தீர்ற வரைக்கும் உடனே நம்ம மைண்ட் எங்கே போகக்கூடாதுன்னா ஊழியக்காரன் போகக்கூடாது. எல்லாருமே ஊழியக்காரர்கள் தான். தனியால் ஆண்டவர் எங்கேயும் பார்க்கறது கிடையாது. அது தவறான ஒரு கண்ணோட்டம். புரிஞ்சுங்களா? அப்போ ஆண்டவுடைய அந்த தெய்வீகமான பிரமாணத்தை யாரெல்லாம் மீறுறாங்களோ அந்த மீறுதலை பார்த்த உடனே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இப்படி உண்மை பிரமாணத்தை மீறாங்களே அப்படின்ட்டு இருதயத்தை வெளிப்படுத்துறாங்க. பார்த்தீங்களா, அவர்கள் தான் உண்மையான ஊழியக்காரர்கள் என்றதை இங்கே அடையாளப்படுத்துறாரு. அப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பேர் என்ன? தொடர்ந்து படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000 பேர். பார்த்தீங்களா, 1,44,000 பேர். புரிஞ்சுங்களா? அவர் தான் அடையாளம் பெற்றவர்கள். பெற்ற அடையாளத்தில் ஜெயிச்சவங்க அவங்க தான் சொல்லி காமிக்கிறாரு. அதனால் இந்த 1,44,000 சொல்லக்கூடிய அந்த எண் தனி ஒரு குரூப்புக்கோ ஒரு நாட்டுக்கோ ஒரு மக்களுக்கோ ஒரு சபைக்கோ உட்பட்டதல்ல. யாரெல்லாம் ஆண்டோடைய பிரமாணத்துக்கு உண்மையாக வாழ்கிறாங்களோ அவர்கள் தான் 1,44,000 சொல்கிறார். படிக்கலாமா? கன்ஃபார்ம் பண்ணி படிக்கலாமா? பாருங்கள், வெளிப்படுத்தின விஷயத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 3லேருந்து படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல். அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட 1,44,000 பேரை அல்லாமல் வேறு ஒருவரும் கற்றுக்கொள்ள கூடாது இருந்தது. பாத்தீங்களா? அடுத்தது, ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே. யாரை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்கன்னா, அந்த 1,44,000 பேர் பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க யாரு? அடையாளத்தை பெற்றவர்கள். கிளியர் பண்ணிட்டாராம்? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 1,44,000 சொல்லக்கூடிய எண் தனி ஒரு சபைக்கோ மனிதனுக்கோ குரூப்புக்கோ நாடுக்கோ தேசத்துக்கோ சொந்தமானது கிடையவே கிடையாது. யாரெல்லாம் கற்புள்ளவர்களாக, அதாவது விர்ஜின் உமன்ஸ் மாதிரி புருஷனை மாத்திரம் நினைத்து கொண்டு, யார் புருஷன்? நம்முடைய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா அவருடைய பிரமாணங்களுக்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படியினோட எண்ணம் வைத்து கீழ்ப்படியக்கூடிய அந்த பிள்ளைகளுக்காக தான் இந்த அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்க தவிர வேற எதுவும் கிடையாது. இவ பாடத்துக்குள்ள உள்ள வந்துடலாம். அப்போ இந்த 6 புருஷர்கள் கையில் வெட்டுகிற ஆயுதம் வச்சிருக்காங்கன்னா, பரலோகத்தினுடைய ஜட்ஜ்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. அந்த எக்ஸிக்யூஷன் செயல்படுத்துதல் சத்தியத்தின் மூலமாகவே நடக்கின்றது ஒரு பாகம். இன்னொரு பாகத்தில் கணக்குடைய மைக்கூடுன்னு சொல்லும் பொழுது அதை வச்சு என்ன பண்ணுறாருன்னா அடையாளம் போடுறாங்க. அப்போ இந்த வேலையும் சத்தியத்தின் அடிப்படையில் தான் செய்யப்படுகின்றதை சொல்லி காமிக்கிறாரு. அப்போ சத்தியத்தில் 2 வேலைகளை பிரித்து காமிக்கிறாரு. சத்தியம் வெட்டும், சத்தியம் அடையாளம் போடும். அவ்வளோதான். யாருக்கு அடையாளம் போடணும்? யாரெல்லாம் நல்ல இருதயத்தோடு இருந்து ஆணுடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்களை வச்சுருக்காங்களோ அவர்களுக்கு அடையாளம் போடுறாங்க. அடையாளம் போடுவதுன்னா என்ன அர்த்தம்னா, சத்தியத்தை கொண்டு போய் அங்கே ஆண்டவர் கொடுக்குறாரு. அந்த சத்தியம் அதிகமாக கிடைக்கும் பொழுது இன்னும் அவங்க சுத்தமாகி ஆண்டுக்கு பின்னாடியே போவாங்கன்றதா சொல்லப்பட்ட ஒரு காரியங்கள். இப்படி அடையாளத்தை போட சொல்லிட்டாரு. எங்கே போடணும்? இங்கே முதல்ல எருசலேம், இங்கே விசுவாச அமைப்புகள் உள்ள போட சொன்னார். சரிங்களா? இந்த இடத்துல என்ன இருக்குது? எருசலேம் ஆலயம் உள்ள இருக்குது. இங்கே யார் இருக்கிறாங்க? ஆலயமாக ஆளுடைய பிள்ளைகளும் இருக்கிறாங்க. சரிங்களா? கிளியரா? அடுத்து படிங்க. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவ போய் வெட்டுங்கள், உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும். பார்த்தீங்களா அன்புக்குரிய சகோதரர்களே, மறுபடியும் எசேக்கியேலுடைய காதுகள் கேட்க சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இந்த வார்த்தை இந்த இருதயமாக சிந்தையிலிருந்து மாறவே கூடாது. ஜட்ஜ்மெண்ட்னா ஜட்ஜ்மெண்ட், வெட்டுறதுனா வெட்டணும் அப்படின்னு சொல்லி, நீங்கள் யாரு? இந்த 6 புருஷர்கள். 6 புருஷர்கள் யாரு? பரலோக தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் தான் 6 புருஷர்கள். மறந்துடக்கூடாது. புரிஞ்சுங்களா? அப்படி வரும்பொழுது இதை எப்படி புரிய வைக்கிறான்றது அடுத்த முக்கியமான ஒரு கோணம். மறந்துடாதீங்க. முக்கியமான பாகத்துக்குள்ள உள்ள என்ட்ரா இருக்கும். மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க நம்ம கிட்ட? 7 பேர். 6 பேர் வெட்டுவாங்க, ஒருத்தர் அடையாளம் போடுவார். ஒருத்தர் அடையாளம் போட்டு போயிட்டே இருப்பார், பின்னாடி 6 பேர் வெட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. மொத்தம் 7 பேர் இல்லையா? இது எப்படி புரிய வைக்கிறாருன்னா, இது ரொம்ப சிரமமான ஒரு பகுதிக்குள்ளே உள்ள என்ட்ரு ஆகிறோம். ஆனால் அழகாக புரியும், கவலைப்படாதீங்க. அப்போ இந்த 7 பேருமே அழிக்கக்கூடிய வேலையில் இருக்கிறவங்கன்றதை தெரியப்படுத்துகிறாரு. அதில் ஒருத்தர் அடையாளம் போடுறவர், 6 பேர் வெட்டுறவங்கன்றது கன்ஃபார்ம் பண்ணுறாரு இல்லையா? அப்போ இதை நம்மளுக்கு எப்படி புரிய வச்சிருக்காருன்னா, இந்த 7 பேருமே சத்தியத்தை அடையாளப்படுத்துகிறாங்க. 2 முக்கியமான வேலைகளை பிரித்து கொடுத்துருக்கார். இதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருந்த 7 வாதைகள்.
அப்போ இந்த 7 பேர் யார் அடையாளப்படுத்துகிறாங்கன்னா 7 வாதைகளை அடையாளப்படுத்துகிறாங்க. இந்த 7 வாதைகளுமே ஆண்டவருடைய சத்தியத்தின் அடிப்படையில் வரக்கூடிய வாதைகள், ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றத சொல்லி காமிக்கிறார். அப்போ இந்த 7 வாதைகள் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதை வாசித்து பார்க்கலாம். 1லேருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த 7 வாதைகளை குறித்து எங்களுக்கு விளக்கி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்லா கவனிங்க அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 7 வாதைகளுமே ஜட்ஜ்மெண்ட் தான். அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா என்ன சொல்றார் சொல்லி கவனிக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த முதல் வாதையில் ஒரு தூதன் என்ன பண்ணுவாரா, கலசத்தில் கொண்டு போய் ஊற்றுவாராம். எங்கே ஊற்றுவாரா? அந்த பூமியில் ஊற்றுவார். யார் பாதிக்கப்படுறாங்கன்னா மிருகம், சொரூபம், அதை தரித்திருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி காமிச்சிருப்பார். அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக அந்த மீதம் இருக்கக்கூடிய 6 வாதைகளுமே அழிவுக்குள்ளே தான் ஜனங்களை கொண்டு போகின்றது சொல்கிறார். இது எங்களுக்கு புரியணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா பாருங்கள், கீழே இதுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். ரொம்ப டீட்டெயிலாக அதில் பேசப்பட்டிருக்குது. எது பேசப்பட்டிருக்குன்னா 7 வாதைகள் பேசப்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், இந்த 7 பேருமே எதை அடையாளப்படுத்துகிறாங்கன்னா ஆண்டவருடைய பரிபூர்ணமான ஜட்ஜ்மெண்ட் அடையாளப்படுத்துகிறாங்க. எதன் அடிப்படை ஜட்ஜ்மெண்ட்டு? சத்தியத்தின் அடிப்படையில். இதை பொருளை கொண்டு வரும்பொழுது எப்படி கொண்டு வந்துட்டார்னா 7 வாதைகள்ன்றதை கொண்டு வந்தார். அப்போ 7 வாதைகள் யாருக்குன்னா மிருகம், அதோட சொரூபத்தை வணங்கக்கூடிய ஜனங்கள் சொல்லி வந்தார். அப்போ இப்படி சொல்லி வந்திருக்கும் பொழுது இதை புரிய ஆசைப்படுறவங்க இந்த லிங்கை பாருங்க, கரெக்டாக அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுன்றது சொல்றாரு. புரிஞ்சுங்களா? அப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல ஆல்ரெடி இந்த வாதைகளாகிய ஜட்ஜ்மெண்ட்டு தொடங்கிடுச்சுன்றதை உங்களால் கரெக்டாக நிதானிக்க முடியும். மறந்துடாதீங்க லிங்கை நீங்கள் படிக்கும் பொழுது. புரிஞ்சுங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்றதான் நம்ம கவனிக்கணும். படிங்க. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, கொஞ்சம் சிரமமான பகுதி தான், பட் கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எல்லா விளக்கங்களும் ஆண்டவர் தெளிவாக கொடுத்துருக்காரு. பட் ஒரே ஸ்டேஜில் புரிய வைக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் 4-5 மணி நேரம் பார்க்கக்கூடிய பாடங்கள். அதனால தான் உங்களுக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கோம். அது லிங்க் படிச்சிங்கன்னா கட்டாயம் புரியும் உங்களுக்கு. இப்போது யாரை வெட்டின ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேள்வி வரும் பொழுது நம்ம ஏற்கனவே நிழலை படிக்கும் பொழுது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி தான் இந்த பொருளில் வரும் பொழுது முதியவர்கள், வாலிபர்கள், கன்னிகைகள், குழந்தைகள் வெட்ட சொன்னார். நம்முடைய இருதயத்துக்கு தெரியும் இல்லையா, ஆண்டவரே பாவம் ஆண்டவரே, சின்ன குழந்தைங்க, வயசானவங்க, இளம் வாலிப பையன், கன்னி பெண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இதில் யாரையுமே நீங்கள் கன்சிடரே பண்ணவே கூடாது. ஏன்னா அது வெட்டக்கூடிய டைம். ஏன்னா நீங்கள் எங்கே வாழ்ந்தீங்க, எங்கே பிறந்தீங்க, எங்கே இருக்கிறீங்க? எருசலேமில் இருக்கிறீங்க. எருசலேமில் இருக்கும் பொழுது எங்களுக்கு சத்தியம் தெரியல, படிக்க முடியல, புரியல, நிதானிக்க முடியல அப்படின்னு சொல்லவே கூடாது. காரணம் என்னன்னா இது மகாராஜாவுடைய நகரம். பைபிளை கையில் வச்சுக்கிட்டு எங்களுக்கு புரியலாம் சொல்லவே கூடாது. எத்தனையோ வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. எல்லாத்தையும் மீறி உலகத்துக்குள்ள நீங்கள் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தீங்க. அதனால ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற டைம் வெட்டக்கூடிய டைம். அதனால யாருமே தப்ப முடியாது. இந்த 6 பேர் யாரு? சத்தியம். அதை எப்படி அடையாளப்படுத்தினாரு? வாதைகள் அப்படி அடையாளப்படுத்தி காமிச்சார். இந்த ஒருத்தர் யாரு? அதுவும் சத்தியம் தான். எப்படி அடையாளப்படுத்தினாரு? அதுவும் வாதை. அப்போ 7 பேர் 7 வாதைகளுக்கு அடையாளமா இருக்கிறாங்க. எல்லாமே சத்தியம் தான் சொல்லி காமிச்சாரு. அப்ப இனிமே என் கண் தப்ப விடுவதும் இல்லை, நான் இறங்கவே மாட்டேன். அதே மாதிரிதான் இந்த சத்தியத்துக்கான அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டார். இந்த வாதைகள் இப்ப நடந்துட்டு இருக்குது, பரிபூர்ணமாக நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காரு. அதனால நான் ஆண்டவருக்கு பிரியமானவன், நாங்கள் ரொம்ப பக்தியா இருக்கிறோம், வைராகியமா இருக்கிறோம், நிறைய விஷயங்களை பண்றோம், சாக்ரிஃபைஸ் பண்றோம். இதை எதுவுமே ஆண்டவர் எடுத்துக்க மாட்டார். ஒன்னே ஒன்று பார்ப்பார். என்ன பார்ப்பார்னா, நான் என்ன சொல்லியிருக்கிறேன், அந்த உண்மைக்கு நீங்கள் எப்படி உண்மையாக வாழ்ந்திருக்கீங்க, அதை மட்டும்தான் பார்ப்பாரே தவிர வேறு எதையும் பார்க்க மாட்டார். அப்படியே வாழாதவங்களை எப்பேற்பட்ட மனநிலைமை உள்ள பிள்ளைகளாக இருந்தால் கூட வெட்டுவாராம். அதனால தான் முதியவர்கள், வாலிபர்கள், கன்னிகைகள், பிள்ளைகள் எல்லாரையும் வெட்டுங்கன்னு சொன்னார். சரிங்களா? அதனால் பாரபட்சமே கிடையாது. ஏன்னா நாம் நிற்கிற பூமி பரிசுத்த பூமி, எருசலேம் மகாராஜாவுடைய நகரம். ஏன்னா இது பரிசுத்த வேதாகமம் அப்படின்றார். சரிங்களா? படிங்க. அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள். பாத்தீங்களா? அடையாளம் போடப்பட்டிருக்கூடிய ஒருத்தர் கூட டச் பண்ணக்கூடாது. என்ன அடையாளம்? நெத்திகளில் அடையாளம்னா ஞானத்தை கொண்டு போய் ஆண்டவர் சேர்ப்பார். அந்த ஞானத்தை உள்வானங்களை டச் பண்ணக்கூடாது.
யார் டிசைட் பண்ணுறது? சத்தியம் டிசைட் பண்ணும். நம்ம யாரும் டிசைட் பண்ண முடியாது. சத்தியத்தை கொடுத்துருக்கார் ஆண்டவர். ஆனால் சத்தியத்தோட உண்மை நிலைமைகளை புரிய வச்சிருக்கார். இதுதான் சத்தியம், இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத தெளிவுபடுத்தி காமிச்சிருக்கான்றதை நம்ம ஆல்ரெடி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா? அப்போ ஆண்டவர் சத்தியம் கொடுத்து அடையாளத்தை காமிக்கிறார். அப்போ சத்தியம் பெற்றவர்கள் இந்த வாதைகளிலிருந்து, ஜட்ஜ்மெண்ட்லேருந்து கட்டாயம் தப்பிப்பான்றதுல மாற்றமே இல்லைன்றதை சொல்கிறார். சரிங்களா? படிங்க. என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். எங்கே துவக்கணுமா? முதல்ல உலகத்தில் கிடையாது. புரிஞ்சுங்களா? நல்ல நல்ல இருதயங்கள் இருக்கிறாங்க, அவங்களெலாம் விட்டுருங்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் சொல்கிறேன் பாருங்கள் கரெக்டாக. எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா பரிசுத்த ஸ்தலத்தில் துவக்குங்கள். எது பரிசுத்த ஸ்தலம்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸ்தேவான் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு விரோதமாக பேசினார். அப்போஸ்தலனாகிய பவுல் பேசினார். எது? பரிசுத்த ஸ்தலத்துக்கு விரோதமாக. எது பரிசுத்தலம்? ஆலயம். ஆலயம் யார்? நம்ம தான் ஆலயம். அப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வெட்டுறதை எங்கே தொடங்கணும்னா தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம மத்தியில் தான் முதல்ல வெட்டணும்னு சொல்லி காமிக்கிறார். அப்படி தோக்கும் பொழுது, வெட்டும் பொழுது முதல்ல யாரை வெட்டலாம்? படிங்க. அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள். பார்த்தீங்களா? ஆலயத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மூப்பர்கள்ட்ட முதல்ல தூங்குறாங்க. யார் இந்த மூப்பர்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா சத்தியத்தை நல்லா படித்து நிதானித்து நாங்கள் போதிக்கிறோன்னு சொல்லி வாழக்கூடியவர்கள். ஒருவேளை பிரமாணத்துக்கு விரோதமாக பேசிட்டாங்க அப்படின்னா கட்டாயமாக முதல்ல வெட்டப்பட வேண்டியது அவர்கள் தான் அப்படின்றார் இல்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன்னா ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும்ன்றது நம்பர் 1. ரெண்டாவது, ஆசாரியர்கள் என்ன பண்ணணுமா? பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணணும். இப்படி மிகப்பெரிய பொறுப்பு உடையவர்கள் தான் போதகர்கள். அப்போ இந்த போதகர்கள் தங்களுடைய சுயநலத்துக்காகவோ, ஜனங்களை கூட்டத்துக்காகவோ, ஆதாயத்துக்காகவோ, பொருள் சம்பாதித்துக்காகவோ, பணம் சம்பாதிக்கிறதுக்காகவோ எதுக்காவது இந்த பட்டயத்தை எடுத்தாங்கன்னா முதல்ல வெட்ட வேண்டியது அவர்களை அப்படின்னு சொன்னார். சரிங்களா? அப்படி சொல்லிட்டு அவங்களை வெட்டி சாட்சி போயிட்டாருங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே கண் இறங்கக்கூடாது, இரக்கம் காமிக்கக்கூடாதுன்னு சொன்னார். புரிஞ்சுங்களா? அதனால ஆண்டவரே இவர்கள் நல்லா ஊழியம் பண்ணவர்கள் ஆண்டவரே முதல்ல அவங்கள விட்டு அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? ஏன்னா அவங்க பிரமாணத்தை மீறி இருக்கிறாங்க. ஏன்னா பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா இந்த பூமியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாதிரியே பாடுகள் பட்டு அவமானப்பட்டு சத்தியத்துக்காக மறிக்க வேண்டுமே தவிர எப்பொழுதுமே ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்லி ஜனங்களை ஏமாற்றக்கூடிய அந்த மேய்ப்பனை முதல்ல வெட்டு அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். ஏன்னா படிக்கலாமா? பாருங்க, எரேமியா 25ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனம் வாசிங்க. எரேமியா 25ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் முதல். அக்காலத்திலே பூமியில் ஒரு முனை துவக்கி பூமியின் மறுமுனை மட்டும் கர்த்தரால் கொலை உண்டவர்கள் கிடைப்பார்கள். அவர்கள் புலம்பப்படாமலும் சேர்க்கப்படாமலும் அடக்க பண்ணப்படாமலும் பூமியின் மேல் எருவாவார்கள். மேய்ப்பர்களே அலறுங்கள். பார்த்தீங்களா அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு சில பேர் இந்த பாடல் கேட்குறவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகலாம். ஏன் சகோதரர் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது இது ஜட்ஜ்மெண்ட். இந்த அதிகாரமே அதை பற்றினது தான். இங்கே என்ன பண்ண முடியாது? ஆண்டவர் அன்பாக இருக்கிறாரு, கிருபையாக இருக்காரு, நல்லா ஊழியம் பண்ணுங்க அப்படி பேசக்கூடாது. ஏன்னா இந்த பகுதி அந்த மாதிரி. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படிதான் நம்ம சொல்லணும். அதனால சொல்றாரு, மேய்ப்பர்களே அலறுங்கள், மந்தையில் பிரஸ்தாபமானவர்களே. வார்த்தை நல்லா கவனிங்க. மந்தையில் பிரஸ்தாபமானவர்களே சாம்பலில் புரண்டு கதறுங்கள், நீங்கள் வெட்டப்படவும் சிதறடிக்கப்படவும் உங்கள் நாட்கள் நிறைவேறின. உச்சிதமான பாத்திரம் போல் விழுந்து நொறுங்குவீர்கள். இன்னும் கொஞ்ச நாள்ல உலகத்தில் கூடிய கிறிஸ்தவ மக்களை மேய்க்கக்கூடிய எல்லா மேய்ப்பர்களையும் வெட்டுவார். இது ஆண்டவருடைய தீர்மானம். காரணம் என்னன்னா நீங்க என்ன பண்ணிட்டீங்க? ஆசாரியனுடைய உதடுகளை அறிவை காக்க வேண்டும். இது பரிசுத்தம், இது பரிசுத்தம் இல்ல, இப்படி உண்மை சொல்றது, இப்படிதான் வாழணும், பாடுகள் பண்ணணும், கஷ்டப்படணும் அப்படி ஆண்டவர் சொல்லிக்கும் பொழுது ஆசீர்வாதத்தை கொண்டு மக்களை ஏமாத்துறீங்களே நியாயமா அப்படின்னு கேட்கிறார். அப்ப எது ஆசீர்வாதம்? இந்த சத்தியம் ஆசீர்வாதம். படிக்கலாமா? பாருங்க, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்கள் ஆகவும். பார்த்தீங்களா? விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான். நாம் சம்பாதிக்க வேண்டியது விசுவாசம், ஆண்டவருடைய சத்தியங்கள். அதனால தான் எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி அப்படின்னு சொன்னார் இல்லையா? நம்முடைய பொக்கிஷமே, நம்முடைய சொத்தே எதுனா ஆண்டவருடைய சத்தியம். புரிஞ்சுங்களா? இது மட்டும்தான் பரலோகத்துக்கு நம்மளை கூப்பிட்டுட்டு போகமே தவிர
மாயாஜால வார்த்தைகள் கிடையாது. அதனால தான் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்லும் பொழுது எப்பொழுதுமே நாசியில் திராட்சை கிளைகள் வச்சுட்டு இருக்கிறாங்களாம். அப்போ அந்த மாதிரி எல்லாரையும் உலகத்திற்குரிய அநேகர் ஸ்மெல் பண்ண வச்சாங்க. ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுப்பாரு, பிளஸிங் பண்ணுவார், இப்படி சொல்லி ஏமாத்திட்டாங்க. நம்ம யாரையும் குற்றப்படுத்தலை, ஆனால் வசனம் குற்றப்படுத்துது. புரிஞ்சுங்களா? அதை மட்டும்தான் கவனிக்கணும்னு சொல்லி காமிச்சாரு. அப்படி சொல்லக்கூடிய பேசக்கூடிய ஆசாரியனை மூவ் பண்ண முதல்ல வெட்டுங்க அப்படின்றாரு. புரிஞ்சுங்களா? அடுத்து நகரத்துக்குள்ள போங்கன்றாரு. போங்க. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அவர்களை நோக்கி, நீங்கள் ஆலயத்தை தீட்டுப்படுத்தி பிரகாரங்களை கொலை உண்டவர்களாலே நிரப்பி. பார்த்தீங்களா? அவர்களை நோக்கி அந்த 6 பேரை பார்த்து, 6 பேர் யாரு? சத்தியம் வாதைகளை சொல்றாரு. அவங்களுக்கான வேலைகள் அது. ஒருத்தருக்கு மை போடுறது, அடையாளம் போடுறது, சரிங்களா? அதுவும் சத்தியம்தான், அதுவும் வாதைகள் தான், சரிங்களா? நல்லா கவனிச்சுட்டு வாங்க. அப்படி கவனிச்சுட்டு வரும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா, அவர்களை நோக்கி நீங்கள் ஆலயத்தை தீட்டுப்படுத்தி அப்படின்றார். என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆலயம் யார்? நமதன் ஆலயம் இந்த இருதயம் தானே. இந்த இருதயத்தை நீங்கள் அவமாக்கிடுங்க, இனி இந்த பெயர்பட்ட இருதயம் தேவையில்லை, தீட்டுப்படுத்திருங்கன்ட்டார். தீட்டுப்படுத்திட்டு நீங்கள் எருசலேம் ஃபுல்லாக ஆலயம் ஃபுல்லாக என்ன பண்ணுங்க, நீங்கள் யாரெல்லாம் வெட்டினீங்கோ அவங்க நிரப்பிடுகின்றார். அப்படி என்ன அர்த்தம்னா, இந்த ஜனங்கள் பார்க்கட்டும், அந்த இருதயம் எதில் நிறையட்டும், ஆண்டோடைய ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்து அதில் இருதயத்தின் நினைவுகள் நிறையட்டும்ன்றதை சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? தொடர்ந்து படிங்க. நீங்கள் ஆலயத்தை தீட்டுப்படுத்தி பிரகாரங்களை கொலை உண்டவர்களாலே நிரப்பி புறப்பட்டு போங்கள் என்றார். புறப்பட்டு போயிட்டாருங்க, வெட்டிட்டு சொல்றாரு. ஏன்னா இது ஆண்டோடைய தீர்மானம், யாரும் கேள்வி கேட்க முடியாது. பரலோகத்தின் தேவனுடைய சத்தியங்கள் என கொஞ்ச நாள் நடக்கும். ஆல்ரெடி இந்த 7 நபர்கள், இந்த 7 வாதைகள் தொடங்கி போயிட்டு இருக்குது, சரிங்களா? அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த லிங்க் நீங்கள் கரெக்டாக கவனிங்க. ஓகே, படிங்க. அவர்கள் நகரத்தில் போய் வெட்டினார்கள். நகரத்துக்கு போய் வெட்டுறாங்க, சரிங்களா? அப்போது வெளியிலையும் அநேகர் இருக்கிறாங்க, அவங்களும் கையில் பைபிள் வச்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் வேதாகமத்தை எதிர்க்கிறவங்களை ஆண்டவர் வெட்டவே மாட்டார். புரிஞ்சுங்களா? கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர்களை ஆண்டவர் வெட்டவே மாட்டார். புரிஞ்சுங்களா? கிறிஸ்துவை தெரிந்து கொண்டு இந்த உண்மை கேட்டபடி தங்களை அர்ப்பணிக்காதவங்க தான் முதல்ல வெட்டுவார், தவிர மற்ற யாரை வெட்ட மாட்டார். ஏன்னா நமக்கு தாங்க ஜட்ஜ்மெண்ட், வேற யாருக்கும் கிடையாது. புரிஞ்சுங்களா? அதனால தான் என்ன சொன்னாலும் சரி கவனிக்கும் பொழுது பாருங்க, 1 பேதுருல 4ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் வாசி. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். அதனால தான் ஜட்ஜ்மெண்ட் அவங்க கிட்ட முதல்ல பாருங்க. அதிலே 17ஆம் வசனம் வாசிங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. நம்ம தான் தேவனுடைய வீடு. புரிஞ்சுங்களா? அப்போ நம்ம வசனம் பேசினாலும், அதில் உண்மை பேசினாலும், அல்லது யாராவது ஒருத்தங்க கேட்டாலுமே, காதில் கேட்டால் கூட பேசுகிறவங்களும் கேட்குறவங்களும் உண்மை என்ன சொல்லுதோ அந்த உண்மைக்கு தான் தைரியமாக வாழணும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காரு. வாழனா முதல்ல அவங்களுக்கு தான் ஜட்ஜ்மெண்ட்ன்றதையும் இங்கே சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? இப்படி இந்த ஒரு திட்டம் பிளான் போயிட்டு இருக்கும் பொழுது எசேக்கியேல் கவனிக்கிறார், நம்மளும் கவனிக்கிறோம்ல. அப்போ எசேக்கியேல் யாருக்கு அடையாளம்னா, பாபிலோன், அதாவது இந்த விசுவாச அமைப்புகள் மத்தியில் இருக்கக்கூடிய உண்மை மனிதன். எசேக்கியேல் எங்கே இருக்கிறாரு? சிறைப்பட்டு போயிருக்காரு பாபிலோனில், இல்லையா? அப்போ அந்த மாதிரி எசேக்கியேல் யாருக்கு அடையாளம்னா நமக்கு ஒரு முன்னாடியமாக இருக்காரு. அப்போ நாமளும் இந்த விசுவாச அமைப்புகள் மத்தியில் தான் இன்றைக்கி உள்ளே இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம கேட்குறோம், ஆண்டவர் என்ன ஆண்டவர் இவ்வளோ சிவியராக இருக்குது ஜட்ஜ்மெண்ட்டு, இப்படிலாம் நீங்கள் செய்வீங்களா ஆண்டவர், எல்லாரையும் சாகடிச்சிங்களா ஆண்டவர் அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டோட பதில் படிக்கலாமா? படிங்க. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அவர்கள் வெட்டி கொண்டு போகையில் தப்புவது யார்? அடையாளம் பெற்றவர்கள். அதனால தான் இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு வசனம் நமக்கு சொல்லி கொடுத்தாரு. பாருங்க, யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். பார்த்தீங்களா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எங்கே வெட்டும் போது தப்புணுன்னா சத்தியம் ஞானம் இருக்கணும் சொல்லி காமிக்கிறார். ஞானம் இருந்தால் போதாது, அதுக்கேற்ற ஒரு பூரண கீழ்ப்படிதல், அது முக்கியம். புரிஞ்சுங்களா? அப்போ எசேக்கியேல் மாதிரி கூடிய ஆண்டோட பிள்ளைகள் நிறைய பேர் வாட்ச் பண்ணுறீங்க, நாங்களும் இருக்கிறோம். நம்ம கேட்குறோம், ஆண்டவரே என்ன ஆண்டவரே எல்லாரையும் சாகடிச்சிங்களா ஆண்டவரே கேட்கும் பொழுது தான் பதில் சொல்கிறார். படிங்க. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அவர்கள் வெட்டி கொண்டே போகையில் நான் மாத்திரம் தனித்து முகம் குப்புற விழுந்து, ஆண்டவரே தேவரீர் எருசலேமின் மேல் உமது உக்கிரகத்தை ஊற்றுகையில் இஸ்ரவேலின் மீதியானவர்கள் எல்லாம் அழிப்பீரோ என்று முறையிட்டேன். ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே எல்லாரையும் நீங்கள் சங்கரிச்சிருங்களா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி முகம் குப்புற விழுந்துன்னா தன்னை முழுதுமாக தாழ்த்தி கேட்குறாரு. நாம் என்ன ஜெபம் பண்ணாலும், எவ்வளோ உபவாசம் இருந்தாலும் பதிலே கிடையாது.
என்ன பதில்? ஒரே பதில். படிங்க 9ஆம் வசனம். அதற்கு அவர், இஸ்ரவேலும் யூதாவுமாகிய வம்சத்தாரின் அக்கிரமம் மிகவும் பெரியது. பாத்தீங்களா, அக்கிரமம் ரொம்ப பெருசு, எக்ஸீடிங்லி கிரேட். அதனால இனிமே என்ன பண்ண முடியாதுன்னா யாரையுமே காப்பாற்ற முடியாது. இது ஜட்ஜ்மெண்ட். ஏன்னா நிறைய வாய்ப்புகள் கொடுத்தாச்சு. எப்படி கொடுத்தாரு? அநேக தீர்க்கதரிசிகளை கொடுத்தாரு, ராட்சகளை கொடுத்தாரு, ஊழியக்காரர்கள் கூட எல்லாரையும் கொடுத்தாரு. சரிங்களா? அதெல்லாம் அவங்களுக்கு. நமக்கு நம்முடைய ஆண்டவரையே கொடுத்தாரு, அந்த உயிரையே கொடுத்தாரு, அவருடைய வசனங்கள் கையில் இருக்குது. இது மட்டும்தான் நம்முடைய வழிகாட்டுதல், வேற எந்த மனுஷனுமே கிடையாது. அப்போ இவ்வளோ விஷயங்களை தெளிவாக பெற்றுக்கொண்டு இந்த மகாராஜன் நகரத்தில் நீங்கள் தவறு பண்ணினா அந்த விட்டு வாரம் பார்த்தீங்கன்னா பதில் சொல்றார். இந்த என்டையர் சிட்டி, இந்த எருசலேம், இந்த விசுவாச அமைப்புகளில் என்ன இருக்குன்னா மாறுபாடான காரியங்கள், இன்ஜஸ்டிஸ். எந்த இடத்துலையுமே வேத பிரமாணத்துக்கு ஏற்ற ஒழுக்கங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி அங்கே முடிக்கிறார். படிங்க 9ஆம் வசனம். அதற்கு அவர், இஸ்ரவேலும் யூதாவுமாகிய வம்சத்தாரின் அக்கிரமம் மிகவும் பெரியது, தேசம் இரத்த பழிகளால் நிறைந்திருக்கிறது, நகரமும் மாறுபாட்டினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தேசத்தை கைவிட்டார், கர்த்தர் பார்க்க மாட்டார் என்று சொல்லுகிறார்கள். எப்படி சொல்றாங்களா? இன்னைக்கு ஆண்டோடைய பிள்ளைகளை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஆண்டவர் கைவிட்டார், தேசத்தை பார்க்க மாட்டாரு அப்படின்னு வந்து அநேகர் சொல்லுவாங்களாம் இல்லையா? என்ன காரணம்? யார் மேல பழி போடுறீங்க? உண்மை கொடுத்துருக்கு, உண்மைக்கு உண்மையா வாழாமா ஆண்டவர் மேல பழி போடலாமா அப்படின்னு ஆண்டு கேட்கிறாரு. அப்ப எசேக்கியலுக்கு என்ன பதில்? எசேக்கியலுக்கு சொல்லக்கூடிய பதில் தான் நமக்கு வரக்கூடிய பதில். படிங்க 10ஆம் வசனம். ஆகையால் என் கண் தப்ப விடுவதும் இல்லை, நான் இரக்கம் செய்வதும் இல்லை, அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் சிரசின் மேல் இறங்க பண்ணுவேன் என்றார். பாத்தீங்களா? எசேக்கியலே நீங்க போகலாம். அப்போ என்னுடைய கண் என்ன பண்ணாது? தப்ப விடுவதும் இல்லை. நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய கண் என்ன அர்த்தம்? அவருடைய கம்ப்ளீட் வாட்சிங் இந்த பூமியில் இருக்குது, பார்த்துக்கிட்டே இருக்கிறார் இல்லையா? இப்போ கூட பார்த்துட்டு தான் இருக்கிறாரு, ஆனால் விட்டு வச்சிருக்காரு. புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, நான் இனிமேல் இரக்கம் காமிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி காமிச்சாரு. அதனால் நீங்கள் போகலாம். எல்லாருமே சங்கரிக்கப்பட வேண்டும். அந்த எல்லாருமே யாரு? இவ்வளோ பிரமாணங்களை தெரிஞ்சு அருவருப்புகளை இருதயத்துக்கு வச்சுக்காங்க பார்த்தீங்களா? அவர்களை நான் தப்ப விடவே மாட்டேன்னு சொன்னார். இப்படி யாராவது ஒருத்தங்க எசேக்கியேல் மாதிரி ஆண்டோட தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன வந்துடும்? ரிப்போர்ட் வந்துடும். படிங்க 11ஆம் வசனம். இதோ சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையில் மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷன் வந்து, நீர் எனக்கு கட்டளையிட்டபடியே செய்தேன் என்று காரியத்தை தெரிவித்தார். பாத்தீங்களா? நீர் எனக்கு கட்டளையிட்டபடியே செய்தேன் என்று காரியத்தை தெரிவித்தான். புரிஞ்சுங்களா? அப்போ சத்தியத்தினுடைய வேலைகள் பர்ஃபெக்டாக முடியும். இந்த கணக்குடைய மைக்கூட வச்சிருக்கிறது யாருன்னா சத்தியம்தான், அதுவும் வாதை தான். அதோடைய வேலைகள் இன்னும் கொஞ்ச நாளில் பர்ஃபெக்டாக முடிந்து விடும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கி நாம் பார்த்த பாடத்தினுடைய தலைப்பு நெற்றிகளில் அடையாளம். அப்படின்னா அதில் முக்கியமான மைய கருத்து பார்த்தீங்கன்னா, நெற்றி என்பது ஞானத்தை அடையாளப்படுத்தும். அப்போது நம்முடைய ஆண்டவர் ஞானத்தை கொடுத்து நம்மளை அடையாளப்படுத்துகிறார். இந்த அடையாளத்தை பெற்றவர்களுடைய இருதயம் எப்படி இருந்துச்சு? ஏற்கனவே ஆண்டவரே இந்த வேத வாக்கியம் இப்படி சொல்லுது, இல்லை இவ்வளோ உண்மைகள் இருக்குது, ஆனால் ஜனங்கள் இப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்களா ஆண்டவரே அப்படின்னு நல்ல இருதயத்தை பார்த்து தான் அடையாளத்தை போடுறார். அடையாளத்தை போடுறார் என்ன அர்த்தம்? அதிகமான சத்தியம். என்ன சத்தியம்? அவங்களை சுத்தப்படுத்தக்கூடிய அதிகமான சத்தியங்களை கொடுத்து அவங்களை தனியாக பிரித்து எடுக்கிறாரு. அந்த வேலைகள் உலகத்துக்குள்ளே போயிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் அந்த வேலைகள் முடிஞ்சுன்னு சொல்லி காமிக்கிறார். இதை செய்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சத்தியம்தான். அந்த சத்தியத்தினுடைய வேலைகளை 2ஆக பிரிச்சிருக்காரு. 6 பேர் ஒருத்தர் பிரித்து காமிச்சிருக்காரு. இந்த 7 பேரை தான் 7 வாதிகள்ன்றதை அடையாளப்படுத்தி காமிச்சான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது அதில் ஒரு குரூப், அப்போ சத்தியத்தினுடைய ஒரு பகுதி வேலைகள் எப்படி இருக்குன்னா அடையாளம் படக்கூடிய வேலைகளாக இருக்கும். இன்னொரு பகுதி வேலை எப்படி இருக்குன்னா இன்னொரு பகுதியுடைய வேலை தொடர்ந்து வெட்டிட்டு போகிறது. அப்போ நமக்கு தெரிய வேண்டிய அடுத்த முக்கியமான பதில் பார்த்தீங்கன்னா, வெட்டுறது கொல்றதுலாம் என்ன அர்த்தம் சகோதரரே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, சொல்லர்த்தமாக சாகடிக்கிறது கிடையாது. என்ன அர்த்தம்னா நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ என்ன கொண்டுட்டாங்க, வெட்டிட்டாங்கன்னா என்ன போய்டும்? எனக்கு ஜீவன் போய்டும் இல்லையா? அப்படின்னா ஜீவனுக்குரிய சத்தியம் இனிமேட்டு அவங்களுக்கு கிடைக்காதுன்னு அர்த்தம். வெட்டுறதுனா என்ன அர்த்தம்னா ஜீவனுக்குரிய சத்தியங்கள் கிடைக்காது. இனிமே ஆண்டவுடைய ஐக்கியத்துக்குள்ள அன்புக்குள்ள இருக்க மாட்டாங்கன்னா ஆசீர்வாதமும் கிடையாது. எந்த ஆசீர்வாதம்? அவரோடு கூட பாடலை சகித்தமானால் ஆளுகை செய்யக்கூடிய ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடையாதுன்றதுதான் வெட்டுறதுக்கு அடையாளம். அப்படி வெட்டுவது யாரை வெட்டணும்? அது குழந்தைகளாக இருந்தாலும் வெட்டுங்க, கன்னிகளாக இருந்தாலும் வெட்டுங்க, அப்புறமா வாலிபர்களாக இருந்தாலும் வெட்டுங்க, முதியவர்களாக இருந்தாலும் வெட்டுங்க. அப்படின்னா
யார் யாரெல்லாம் இந்த பிரமாணத்தை தெரிந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்திருக்காங்களோ, இவ்வளோ காலம் வாழ்ந்திருக்காங்களோ, அது நல்ல குடும்பத்தில் இருக்கலாம், நல்ல படித்த குடும்பத்தில் இருக்கலாம், பாரம்பரியமாக ஊழியம் செய்யக்கூடிய குடும்பமாக இருக்கலாம், எப்பேற்பட்ட குடும்பம் இருக்கலாம், உண்மை என்ன சொல்லுது அதுக்கு தான் வாழ்மை தவிர அதை மீறி வானாங்கன்னா வெட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. புரிஞ்சுங்களா? ஆண்டவரே குழந்தையா முதல்ல அவனை வெட்டு, ஆண்டவரே வயசானவங்களா முதல்ல வெட்டு, வாலிபனா அவனை வெட்டு அப்படின்றார். வாலிபர் கூட்டமா முதல்ல அங்கே வெட்டு அப்படின்னு சொல்றாரு. புரிஞ்சுங்களா? வாலிபர்கள் வளர வேண்டிய விதம் அது கிடையாது. பரிசுத்தம் இல்லைனா வெட்டிட்டு போயிடுன்றாரு. அந்த காலப்பதிக்குள்ள நம்ம உள்ள வாழ்ந்துட்டு இருக்கோன்றதை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி காமிக்கிறாரு. அந்த 7 வாதைகள் தொடர்ந்து போயிட்டு இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அந்த லிங்கை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, முதல் வெட்டு யாருக்கு? எல்டர்ஸ், ஆசாரியர்கள், மூப்பர்கள், போதகர்கள். சரிங்களா? அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதை சுயநலத்துக்காக பயன்படுத்தக்கூடாது. எதை? வேதாமது உண்மை என்ன சொல்லுதோ உண்மைக்கு முதல்ல அவங்க வாழணும், மற்றவங்கள வாழ சொல்லிக் கொடுக்கணும். இப்படி இல்லைன்னா வெட்டுங்கன்னு சொல்லி காமிச்சாரு. இந்த ஜட்ஜ்மெண்ட் பர்ஃபெக்டாக பரிபூர்ணமாக நிறைவேறும். ஏன்னா ரிப்போர்ட் கையில் ஆண்டருக்கு போய் சேர்ந்துருன்றதை சொல்லி காமிச்சாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ அந்த 7 நபர்கள் 7 வாதைகள் அடையாளப்படுத்துகிறாங்க. 7 வாதைகளும் ஆண்டோட சத்தியத்தின் அடிப்படையில் தான் நடக்கும். அந்த சத்தியத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய வேலைகளை 2ஆக பிரிக்கிறாரு. ஒரு குரூப் வெட்டுவாங்க, ஒரு குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா அடையாளம் போடுவாங்கன்னு சொல்கிறத சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப தாராளமாக கேட்கலாம். வசத்தின் அடிப்படையில் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா விளக்கி காமிப்பார். பொறுமையோடு கேட்ட அனைவரையும் ஆண்டு கட்டாயம் ஆசிர்வதிப்பார் சத்தியத்தின் மூலமாக. அப்போ நம்முடைய ஒவ்வொருத்தருடைய நெற்றிகளிலுமே ஒவ்வொரு வாரமும் அடையாளம் போடப்படுகிறது. இந்த அடையாளத்தை பெற்றுக்கொண்ட நாம் என்ன செய்யணும்னா வேத வசனத்துக்கு உண்மையாக மறிக்க வேண்டும். அப்படி மறிக்க ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.